தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆடியன்ஸ் நம்ம தோக்கடிச்சிக்கிட்டே வரணும். அப்போ அவனுக்கு பிடிக்கும். நம்மளோட புத்திசாலி ஆடியன்ஸாக இருப்பாங்க. ஆனால் நம்மளோட டைம் லிமிட்டேஷன்றது 1 வருஷம், அவங்களோட டைம் லிமிட்டேஷன்றது 2.5 hours தான். அதே ரமணா மாதிரி அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த பேட்டர்னில் ஒரு நல்ல டயலாக் வச்சு எனக்கு ரமணாக்கும் கத்திக்கும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து சரி ஓகே நம்ம ஆமாம் நம்ம ரமணா மாதிரி ஒரு கதை பண்ணலாம். ஆனால் இன்னி தேதிக்கு நம்ம வந்து ஸ்கேல் தேவை, அதிகம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம பிரதானமாக ஒரு 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 ஆக்ஷனை நம்புகிறோம். ஆக்ஷன் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்குது. சின்ன ட்விஸ்ட்டு பத்த மாட்டேன்து. இப்போ நம்ம எதை பண்ணாலும் 100% பண்ணணும்னு ஆக்ஷனும் அப்படி தான். என்னோட ஒரு 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 சண்டை ட்விஸ்ட்டு டேர்ன் இல்லாமல் ஒரு நம்பிக்கை கிடைக்க மாட்டேங்குது. அவருடைய வளர்ச்சிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த 10-15 இயர்ஸில் ரொம்ப சக்ஸஸ் ரேட் அதிகமாக வச்சுருக்கிற ஹீரோவா சிவாவை சொல்லலாம். முடிஞ்சா தொடரா முன்னாபை MBBS நடுவில் கொஞ்ச நாள் நான் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. இதில் நான் பண்ணணும்னா என்ன பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கமல் சார் மெட்ராஸ் பாஷை பேசக்கூடாது. ரவுடி பேக்ரவுண்டுன்னு போது ஒரு சென்னை பாஷை பேச மெட்ராஸ் பாஷை கேட்கும். அது கமல் சார் ரெகுலராக பண்ணிட்டாரு, அதை பண்ணக்கூடாது. ரெண்டாவது இந்த படத்தில் கிரேசி மோகன் டயலாக் எழுதக்கூடாது. அவர் கிரவுண்டில் அவர் பண்ணலன்னா தான் அது உள்ளே இருக்கிற அந்த மென்மையான விஷயங்கள் மேலே வரும். வணக்கம் முருகதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம ஆப்வியஸ்லி உங்களுடைய படம் மദ്രാசி வர்றதுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது இல்லையா? சரியாக அதுக்கு முன்னாடி சந்திக்கிறோம். நம்ம ரொம்ப நன்றி என்னை மீட் பண்ணுறதுக்கு. தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் வருக. நடுவில் ஒரு சின்ன இடைவேளை இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கு இது ஒரு கம்ஃபர்டபுள் டெரிட்டரி தானே தமிழ் அப்படின்னும் பொழுது எப்பயுமே. ஸோ நீங்கள் மற்ற மொழிகள்லையும் போய் படம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு முறையில் எது நம்மளை வித்தியாசப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய ஒரு சினிமாவை? எப்பயுமே நம்ம பழகின ஊர் இல்லை. ஸோ நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து பழகின ஊர், இந்த கலாச்சாரம் நமக்கு தெரியும், இந்த பிஹேவியர் எப்படி பண்ணுவாங்க, மைண்ட் செட் எப்படின்றது தெரியும். அது நம்ம சினிமாவில் எடுக்கும்போது எப்பயுமே அது நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம எங்கே பிறந்தமோ அது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுஜாதா சார் ரைட்டிங்கில் ஆகட்டும், ஜெயமோகன் சார் ரைட்டிங் ஆகட்டும், பார்த்திங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் இருக்கும். பெரும்பாலும் சுஜாதா சாரோட ரைட்டிங் எல்லாமே அந்த ஸ்ரீரங்கம், அந்த பிராமினோட வட்டார சொல்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம எங்கேருந்து வளர்கிறோமோ அந்த இடத்துல இருந்து அந்த பேக்ட்ராப்பாக வச்சு பண்ணும்போது அது இன்னும் மோர் ஜென்யூனாக இருக்கும். நீங்கள் இப்போது சுஜாதா அவர்களை மென்ஷன் பண்ணுறதுனால சமீபத்தில் பரவலாக ஒரு பேச்சு, அவர் இல்லாதது தமிழ் சினிமா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எழுத்தாளர்கள் இல்லாதது. இயக்குனர்களுக்கு ஒரு கைடிங் ஹேண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு சென்ஸ் ஈவன் சீனியர் ஃபில்ம் மேக்கர்ஸே அதை சொல்கிறாங்க. நீங்கள் அதை உணர்றீங்களா? அப்பேற்பட்ட இல்லை, டெஃபினட்டாக சுஜாதா சார் ஒரு பெரிய ஜீனியஸ். நான் அவரோட ஆல்மோஸ்ட் அவங்க ஃபேமிலிக்கு எழுதின லெட்டரை தவிர எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன் அவரை. அப்படியா? அது மாதிரி கம்ப்ளீட்டு அவரை பற்றி மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கங்கிற அந்த மாதிரி புக்ஸ் கூட தேடி நான் படிச்சிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் சுஜாதா சாரோட நடை அப்படிங்கிறது பின்னாடி நிறைய ரைட்டர்ஸு அந்த மாதிரி கமர்ஷியல் எழுதுகிறவங்க எல்லாருமே அதே பேட்டர்னாக பண்ணதுனால ரைட்டர்ஸ் இப்படி தான் எழுதணுன்றது அவரோட தனித்தன்மை போயிடுச்சு. ஏன்னா அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணதுனால. ஆனால் அவர் தான் அதை ஃபஸ்ட்டு பண்ணாருங்கிறது அவரோட ஸ்பெஷல். அவர் தொடாத ஏரியா கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ரைட்டர். இப்போ இருக்கிற ரைட்டர்ஸுக்கு நான் சொல்கிறது கமர்ஷியலில் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு காயம், ஒரு நேட்டிவிட்டி இந்த மாதிரி எழுதுறதுக்கு நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க புக்கில். ஆனால் சினிமாவுக்கு அவங்களே சினிமாவுக்கு வரும்போது அதே அளவுக்கு இருக்காங்களான்னா அந்த அடாப்ஷன் கரெக்டாக வரமாட்டேங்குது. அது சுஜாதா சாருக்கு ரொம்ப கரெக்டாக வந்தது. ஈவன் ஜெயமோகன் சார் எப்படி நான் சுஜாதா சாரோட புக்ஸ் படிப்பனோ அதே அளவுக்கு ஜெயமோகன் சாரையும் எனக்கு பிடிக்கும். அவரோட புக்ஸையும் படிப்பேன். ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் பிஎஸ்என்எல்லில் ஒர்க் பண்ணப்போ நான் எப்படி அதை சம்பளத்துக்காக வேலை பார்த்தனோ அதே தான் நான் சினிமாவுக்கு வேலை பார்த்தேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அவர் அது ஒரு பிஸ்னஸாக பார்த்துருக்காரு. ஆனால் சுஜாதா சாரோடது ஸ்ட்ரைட் கமர்ஷியலாகவே இருக்கும். அந்த எளிய நடை எல்லாருக்கும் புரியணும், வாசகனை ஹோல்டு பண்ணணுங்கிறது
அவரோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சினிமா ரைட்டர்ஸுங்கிறது நம்ம அது இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக இது எல்லாமே நீங்கள் கமர்ஷியல் சொல்லும்போது அந்த பாணியில் சினிமா எடுத்து தான் நீங்கள் பெரிய வெற்றிகள்லாம் சந்திச்சிருக்கீங்க கரெக்ட் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாதிரி வரல அப்படிங்கிற சினிமா ரைட்டர்ஸ்னு ஒன்று இருப்பாங்க. புக்கு எடுத்து பண்ணுறது வேறு. சினிமாவுக்குன்னே கதை பண்ணுறதுக்கு ரைட்டர்ஸ் இருப்பாங்க. கலைமணி சார், செல்வராஜ் சார், இந்த மாதிரி அந்த ஒரு இது இப்போ இல்லைங்கன்னு தான் தோணுது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ சுஜாதா அவர்கள் ஆரம்பித்து வச்சதை நிறைய பேர் அதை பிறகு பின்பற்ற முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அதில் அவருடைய முக்கியமான ஒரு சிக்னேச்சராக ஒரு இயக்குனராக நீங்களே எழுத்தாளரும் கூட. ஸோ நீங்கள் எதை முக்கியமாக பார்க்குறீங்க? இந்த ஒரு விஷயம் அவர் வழியாக தமிழ் சினிமாவுக்கு நம்ம மாஸ் படங்களுக்குள்ளே வந்த ஒரு ஒரு போக்கு அப்படின்ற மாதிரி. இல்லை, நான் வந்து சுஜாதா சாரோடது வந்து அவரோட நடை சொல்கிறேன். அவர் நடையே வந்து வழுக்கினான்னா அது வழுக்கினான் இப்படி எழுதுவார். அது படிக்கவே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆமாம், வழுக்கினான் அப்படின்னா வழுக்கினான் அப்படின்னு இப்படி எழுதுவார். ஒரு பொண்ணோட டைரி படிக்கிறோம் அப்படின்னா அந்த டைரி ஃபார்மேட்லேயே எழுதுவார். ஸோ அந்த ஒரு அத்தியாயம்னு சொல்லி அந்த டைரி மாதிரியே படங்களுக்கு எழுதுகிற ஸ்கிரிப்டில் கூட சொல்கிறேன். இல்லை, நான் சொல்கிறது புக்கில் சொல்கிறேன். புக்கில் அந்த மாதிரி சொல்லுவார். படத்துக்கு வரும்போது நல்ல என்ன சொல்கிறது, ஒரு அதில் இருக்கிற நல்ல ஹைலைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ரோஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான கதையாக தான் தெரியும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஒரு லவ், அது எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஜஸ்ட் மேரிட் கப்புள். அந்த கதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது மன தம்பதிகள் காஷ்மீருக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு கணவன் வந்து கடத்தப்பட்டான்றதே போதுமானதாக இருக்கும். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும்போது அவனை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னும் போது, ஐயோ நான் இன்னும் லவ்வே நல்லா அவனை புரிஞ்சிக்கவே இல்லை, இவனை இப்போ தானடா நான் அவனை புரிஞ்சிக்கிட்டேன், அப்போ அவன் போயிட்டான்னும் போது அந்த லவ் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரியான நுணுக்கங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார் சுஜாதா சாரோட ரைட்டிங்கில் இருக்கும் அது. ஓகே, நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி முதல் பாலிவுட் ஃபிலிம் டு மேக் 100 crores அப்படிங்கிற ஒரு பட்டம் பெற்றவர் கஜினியின் வழியாக. இன்றைய தேதிக்கு அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. 1000 சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமாக அது கமர்ஷியலில் ஒரு எட்ஜ் தானே. இப்போது மொழிகள் வந்து அந்த தடை இப்போ உடையுது. இப்போ சைனாவில் வந்து உலகத்தில் நல்ல ஜனத்தொகை இருக்கிற சைனாவில் வந்து என்ன ப்ளஸ்னால் சைனா ஃபுல்லாக ஒரே லாங்குவேஜ். ஸோ அவங்க வந்து பட்ஜெட் வைஸ் ஹாலிவுட்டுக்கு வந்து போட்டி போட முடியும். ஒரு படம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு படங்களை எடுத்து ஒரு நாடு தழுவிய தியேட்டர்ஸில் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில் முன்னே அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. லக்கிலி இப்போ இந்த ஓடிடி வந்ததுக்கப்புறம் மொழி ஒரு தடை இல்லை, அதேமாதிரி முகங்களும் தடை இல்லைன்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ அது வரும்போது இந்த மாதிரியான ஒண்டர்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யாராவது உங்ககிட்ட வாங்க ஒரு படம் பண்ணுவான்னு அப்ரோச் பண்ணும்பொழுது, இது இந்த நம்பரை தொடணும் அப்படின்ற ஒரு இலக்காக வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பயணத்தில் ஈடுபடுறோம் அப்படின்றது உங்களுக்கு, நீங்கள் அதை அப்படி விரும்புவீங்களா? அது ஓகேவா? அது அப்படி அது ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி 100 days ஃபில்மு 175 days அப்படின்றது. அப்புறம் வந்து இப்போ கலெக்ஷன் ஒன்று வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து ஆப்வியஸாக நமக்கு என்ன வந்துடும்னா, இந்த ஹீரோவோட ப்ரீவியஸ் கலெக்ஷன் என்ன, நம்ம ப்ரீவியஸ் கலெக்ஷன் என்ன, இதுக்கு இந்த இயரோட ஹையஸ்ட் கலெக்ஷன் என்ன, ஸோ நம்ம அதிலிருந்து எவ்வளோ ரீச் பண்ணணும், நம்ம எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது ஆப்வியஸாக ஒரு ஜனரஞ்சக படம் நம்ம எடுக்கிறோம், வெகுஜன படம் எடுக்கிறோன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர்ஸும் நம்ம சைடில் ஒன்று வந்து உட்காந்துரும். அதை அவாய்ட் பண்ண முடியும். அது நீங்கள் படம் எடுக்கும் முறையும் படம் எழுதும் முறையும் கண்டிப்பாக பாதிக்காமல் இருக்க போகிறது கிடையாது இல்லையா? அது கண்டிப்பாக அதை மாற்றுது இல்லையா? இல்லை, நம்ம வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் தான் யோசிக்கணும். நம்ம வந்து இது 1000 crores பண்ணுறதுக்கு என்ன வழின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இன்ட்ரெஸ்ட், ஆடியன்ஸ் எப்படி ஹோல்டு பண்ணுறது. இந்த 1000 crores அச்சீவ் பண்ணவங்கலாம் அதில் தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேசிக்காக அந்த கதையை ரொம்ப நல்லா பண்ணாங்க, அதை ப்ரெசன்டேஷன் பண்ணுறது ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அதில் தான் கவனமாக இருந்தது ஒழிய நம்ம அதுக்கு நம்பர்ஸுக்கு டார்கெட் பண்ணால் அது கரெக்டாக வருமா? நீங்கள் கஜினியோ துப்பாக்கியோ எடுக்கும் பொழுது இது 100 கோடியை தொட்டே ஆகணுன்ற கட்டாயம் வழியாக அது உருவாக்கப்படலை. கண்டிப்பாக இல்லை. ஆனால் கஜினி பண்ணும்போது ஒன்று இருந்தது எனக்கு, இந்த கஜினி ஃபில்ம் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் போகணுன்றது மட்டும் இருந்துச்சு எனக்கு. அப்போ அதை மைண்ட் செட் பண்ணிகிட்டே தான் நான் பண்ணேன். தமிழில் எடுக்கும்போதே சொல்கிறேன். தமிழில் எடுக்கும்போது இது வந்து தெலுங்கில் டப்பிங் ஆகணும், ஹிந்தியில் ரீமேக் பண்ணணும். ஹீரோ வேணால் மைண்டில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது 3 மொழிலையும் வரணும் அப்படின்றது தெளிவாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் டப்பிங்
தமிழ் டு தெலுங்கு டப்பிங் அப்போ ஒரு இதாகவே இருந்தது. தெலுங்கு டு தமிழும் வரது இருந்தது. ஹிந்திங்கிறது ரொம்ப ரேராக இருந்துச்சு. அந்த ஹிந்தியில் வந்து ரீமேக் மட்டும்தான் இருந்தது அந்த டைமில். அந்த கல்ச்சர் தான் இருந்தது. அதை பண்ணணுன்றது அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே எனக்குள்ளே ரொம்ப உறுதியாக இருந்தேன். இது எல்லா லாங்குவேஜும் ரீச் ஆகணுன்றது. அது ரீச் ஆகணும்னா இன்ட்ரெஸ்ட் நல்லா பண்ணணுங்கிறது மட்டும்தான் என்னோட மெயின் குறிக்கோளாக இருந்துச்சு. இப்போது மதராசி அப்படின்ற ஒரு படத்தை பொறுத்து இதில் உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஸ்க்ரீன் ப்ளே. எப்பயுமே எனக்கு ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது ஏன்னா நம்ம ஒரு ஆடிட்டோரியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆடியன்ஸோடையும் நம்ம சின்னதாக ப்ளே பண்ணுவோம். நான் ஒன்று ஒழிச்சு வைக்கிறேன், அதை நீ கண்டுபிடிக்கிறியா பாரு. நீ எப்பயுமே ஆடியன்ஸுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு ஆர்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் சீன் இதுவாக தான் இருக்குன்னு ஒரு ஸ்கெலிட்டனே அவனுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஆகிடும். இப்படி தான் போகும், இப்படி இன்டர்வல் பிளாக் வரும், இப்படி வரும்னு இருக்கணும். நம்ம அந்த மாதிரி ஒரு சின்ன மைண்ட் கேம் ஆடுனா ஆடியன்ஸை நம்ம தோக்கடிச்சிக்கிட்டே வரணும். அப்போ அவனுக்கு பிடிக்கும். ஆனால் அவன் யூகிக்கிறதே நம்ம பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு பிடிக்காது. நான் நினச்சதே வந்துருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம், சுவாரஸ்யம் குறையும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் ப்ளே தான் அது. லக்கிலி ஒரு ரைட்டருக்கு டைரக்டருக்கு என்ன ப்ளஸ்ன்னா நம்மளோட புத்திசாலி ஆடியன்ஸாக இருப்பாங்க. ஆனால் நம்மளோட டைம் லிமிட்டேஷன்றது 1 வருஷம், அவங்களோட டைம் லிமிட்டேஷன்றது 2.5 hours தான். ஸோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிறதுல நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த ரூமுக்குள்ளே நான் ஒரு கீயை ஒழிச்சு வச்சுட்டேன்னு வச்சிங்களேன், நான் வந்து உங்களை தேட சொல்கிறேன். நீங்கள் தேடுறீங்க, கீ உங்களால் தேடவே முடியல. இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் பாருன்னு சொல்லி நான் கீ எடுத்தேன்னு வச்சுங்களேன், நான் புத்திசாலி கிடையாது. ஏன்னா ஒழிச்சு வச்சதே நான் தான். ஸோ அந்த கம்ஃபர்ட்டு நமக்கு இருக்குது. அதனால் நம்ம வந்து ஈஸியாக ஆடியன்ஸை அவனை ப்ரெடிக்ட் பண்ண விடாமல் கொண்டு போகலாம். நல்லா இருந்துச்சு எக்ஸாம்பிள். ஸோ அதுதான் நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் சில படம் எல்லா படத்தையும் அப்படி போக முடியாது, எல்லா படமும் அப்படி இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. துப்பாக்கி மாதிரி, கஜினி மாதிரி, அந்த மாதிரி படங்கள் போகணும். ஈவன் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃபில்ம் எடுத்தால் கூட, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்தாலும் அந்த ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு சீனுமே உங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஒரு அம்மா வந்து ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு பண்ணுவோம். ஹஸ்பண்ட் நல்லா இருப்பான், ஒய்ஃபுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி படங்களே நீங்கள் ஒரு த்ரில்லர் மாதிரியான மூடு நம்ம கொடுக்க முடியும். அதுதான் நமக்கும் ஆடியன்ஸுக்கும் உண்டான ஒரு கரண்ட்டுன்னு சொல்லணும். அந்தந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்க்கறத கொடுக்காம இருக்கிற ஒரு விளையாட்டு. கரெக்ட். அதுதான் நான் சொல்கிறது. கமர்ஷியல் ஃபில் எல்லா படத்துலையும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படத்துக்கு நான் சொல்கிறது பொருந்தாது. புரியுது. நான் சொல்கிறது ஒரு த்ரில்லரு, கமர்ஷியல் ஃபில்மு, ஒரு தியேட்டர் மொமெண்ட் வரும் அப்படின்னும் போது ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத விஷயத்த நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கும். அது இப்போது உங்களை மாதிரி இந்த தொழிலில் ரொம்ப ஊறி போன ஒருவருக்கு ஆச்சரியங்கள்லாம் கிடைக்குதா இப்போ படங்கள் பார்க்கும்போது? இல்லை, நீங்கள் இன்னும் ஒரு சராசரி பார்வையாளரோட இன்னும் 2 மடங்கு எக்ஸ்ட்ராவாக யோசிச்சா இதுக்கு பண்ணுவேன்னா ஆனால் இதுதானே பண்ண போகிறேன் அப்படின்ற? இல்லை அப்படி சொல்ல முடியாது. நிறைய படங்கள் வந்து நம்மளே, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி படங்கள்லாம் குட்டியாக நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுது, ஆச்சரியப்படுத்துது. இப்போ வந்து மெய்யழகன் ஒரு படம் இருக்குது. மெய்யழகனில் வந்து பார்த்தீங்கன்னா தின்லைன் தான் இருக்கும், ஆனால் இவன் யாருங்கிற ஒரு சஸ்பென்ஸ் அதில் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கும். அதுதான் உங்களுக்கு அங்கே அது த்ரில்லர் ஜானர் மாதிரி ஆகுது பாருங்கள். இவன் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்ன தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்கிறான். யாரா இவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். இப்போ ஆடியன்ஸுக்கு அவன் யாராக இருக்க முடியும்னு ஒன்று பார்த்தீங்களா, அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹோல்டு பண்ணுது. அது 2.5 மணி நேரம் ஒரு டாக்கி ஃபில்மை ஹோல்டு பண்ணுது பார்த்தீங்களா, அதுதான் வேணும். அண்ட் இதில் அந்த டைட்டிலில் பேரை வச்சுட்டு நம்மளை மறக்கவும் வைக்க செய்யுது. கரெக்ட். அதுதான் அதில் இதுதான் என் பேருன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஆமாம் இல்லை படம் டைட்டிலே அதுதான் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வையும் ஏற்படுத்துது. இல்லை என்ன ரிலேஷன்ஷிப் தானே, அப்படி நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. அவன் பேர் குமாரா இருக்கலாம், ராமா இருக்கலாம், அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம், அதுதான் அவங்க கொண்டு போகிறது. அவர் என்ன ஹோல்டு பண்ணுறாரு, இவன் எல்லாமே என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ் சொல்கிறான், ஆனால் எனக்கு அவனை யாருன்னு தெரியல, தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற முடியலன்னு ஒன்று, இது யாராக இருக்குன்னு ஒரு ஹோல்டு பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அது வந்து கதையை கிரிப் பண்ணுது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி போல், மெய்யழகன் போல் கதைகள்லாம் கிளியர்லி அதனுடைய அழகுத்தன்மையை ரசிக்கக்கூடியவங்க. ஒன்று நம்ம ரசித்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது போல் நம்ம உருவாக்க ஒரு ஆசை தானாக முளைக்கும்ல, எதுவாக இருந்தாலுமே சரி. இப்போது அந்த மாதிரி ஆசை உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேலில் அந்த மாதிரி படங்கள் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஆசை? அதே தான் பிரச்சனை. இப்போ எப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிரேசி மோகன் சார் அதில் டயலாக் அசிஸ்டண்ட்டாக இருப்பார்.
ஸோ நைட்டு ஆனால் அவர் த்ரோட் நைட்டு தான் ஒர்க் பண்ணுவார். நைட்டு ஒர்க் பண்ணும்போது நானும் கிரேசி மோகன் சாரும் பேசிகிட்டே இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கிரேசி மோகன் சார் சொல்லுவார், சார் நீங்கள் மட்டும் ஃபுல் ஹியூமர் படம் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் சுந்தர் சி மாதிரி வருவீங்க சார் அப்படின்னு அப்போ அடிக்கடி சொல்லுவார். ஆனால் என்னோட டேஸ்ட் வந்து ராம்கோபால் வர்மா இந்த மாதிரி ஆக்ஷன் தான் உள்ளே இருந்தது. ஆனால் கிரேசி மோகன்ட்ட நான் பேசும்போது அந்த மோடில் தான் நம்ம அதை பேசி ஆகணும். ஸோ அதே மாதிரி நமக்கு நிறைய ரசனைகள் இருக்கலாம், ரசிப்புத்தன்மை இருக்கலாம். ஆனால் நம்ம படம்னு வரும்போது சுற்றி இருக்கிறவங்க நம்ம எல்லாமே வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, பெரிய ஸ்கேலில் பண்ணுங்கள், பெருசாக பண்ணுங்கள் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இங்கே வெறும் ஆசை மட்டும் கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க சினிமாங்கிறது ஒரு கிட்டத்தட்ட என்னோட சேர்ந்த ஒரு 50 பேரோட ஆசையும் சேருது இல்லை. ஸோ அப்படின்னும் போது என்னோடது அதிகபட்ச ஆசை வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுங்கிறது தான். ஸோ அதை நோக்கி நான் போக வேண்டிய அந்த ஆசை இன்னமும் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் வந்து ப்ரொடக்ஷனில் வரும்போது இருக்கும். ப்ரொடக்ஷனில் வரும்போது ஒரு நம்ம சின்ன கதைகள் பண்ணணும், இல்லை சில கதைகள் படம் யோசிக்கும் போது நமக்கே ஒரு தின் லைனாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதை வந்து யாராவது நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது இந்த லைன் உனக்கு பிடிச்சிருந்தா டெவலப் பண்ணு, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான் ஆசை. ஒரு ரைட்டராக பண்ண முடியுதே ஒழிய ஒரு டைரக்டராக பண்ண முடியும். நீங்கள் நகைச்சுவைன்னு சொல்லும்பொழுது இப்போ கஜினியில் ரசித்த பல போர்ஷன்ஸில் ஒன்று முக்கியமானது அந்த சத்தியனை வச்சுட்டு நீங்கள் விளையாடின ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய உயிரை ஊட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிலிம்குள்ளேயே. அந்த நகைச்சுவை அவர் வந்து நான் தான் செஞ்ச ராமசாமி அங்கங்கே சுற்றுறதெல்லாம் ஆல்மோஸ்ட் அது ஒரு கிரேசி மோகனுக்கே உகந்த ஒரு ஆள் மாறாட்ட வேலை. அதுதான் நீங்கள் சொல்கிற கரெக்டான விஷயம். நான் வந்து அந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலி அந்த ட்ராக் வந்து உங்களுக்கு இன்னும் சிரிக்கிறதுக்கு கேட்கும். ஆனால் நான் வேணும்னு பண்ணலை. அது சிரிப்பு இருக்கக்கூடாது, காமெடி இருக்க, க்யூட்டு தான் இருக்கணும்னு நினச்சேன். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொமெண்ட்டு தான் இருக்கணுமே ஒழிய ஆடியன்ஸ் விழுந்து சிரிக்கக்கூடாது. விழுந்து சிரித்தா அது எஸ்வி சேகர் ட்ராமா, கிரேசி மோகன் சார் ட்ராமா மாதிரி ஆகிடும். அது நான் தப்பு சொல்லலை. ஆனால் அது வந்து முழு நகைச்சுவை, ஒரு ஆள் மாறாட்டம் தானே. ஒரு அப்பான்னு சொல்லி ஒரு ரிக்ஷா டிரைவரை கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து பிரின்ஸிபால்கிட்ட அவன் வந்து ரிக்ஷாவை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பான். அவர் வந்து என்னது உங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் ரிக்ஷா பற்றியே பேசுகிறாருன்னு இப்படி பண்ண பார்த்தீங்கன்னா இதுதான். இதை ஹியூமராக பண்ணால் அந்த நோட்டுக்கு போயிடும். அது ஹியூமராக பண்ணாமல் ஒரு சின்னதாக நீங்கள் சிரிக்கணும், லைட்டாக தான் விழுந்து சிரிக்கக்கூடாது. அந்த அளவு தான் நான் வச்சுக்கிட்டேன். கஜினி எனக்கு 2 ஆள் மாறாட்டம் இருக்குல்ல. ஒருத்தர் இவர் வந்து தான் சஞ்சய் ராமசாமின்னு ஒத்துக்க மாட்டார், அவர் வந்து தான் தான் சஞ்சய் ராமசாமின்னு சுத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ள அந்த லேயர் வேற 3 பேர் மத்தியில் நிறைய விளையாட்டு. அந்த லிமிட் எப்பயுமே லிமிட்டாக பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். முன்னாபை MBBS வந்து நடுவில் கொஞ்ச நாள் நான் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. நான் ரீமேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரமணா முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து முன்னாபை MBBS பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10 days அந்த கான்வர்சேஷன் போச்சு. டைரெக்டாக நான் கமல் சாரை மீட் பண்ணல. வசூல் ராஜா சொல்கிறீங்க? வசூல் ராஜா. அப்போ வந்து அது ஹிந்தியில் இருந்தப்போ வசூல் ராஜா டைட்டில் வைக்கல. அப்போ நான் ஃபஸ்ட்டு விஷயமே அந்த படம் நான் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இதில் நான் பண்ணணுன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கமல் சார் மெட்ராஸ் பாஷை பேசக்கூடாது. 2வது சத்தியமாக நான் அப்படி நினச்சேன். ஏன்னா இந்த கதை அதை கேட்கும். ரவுடி பேக்ரவுண்டுன்னு போது ஒரு சென்னை பாஷை பேசுகிற மெட்ராஸ் பாஷை கேட்கும். அது கமல் சார் ரெகுலராக பண்ணிட்டாரு. அதை பண்ணக்கூடாது. 2வது இந்த படத்தில் கிரேசி மோகன் டயலாக் எழுதக்கூடாது. ஏன்னா அவர் கிரவுண்டில் அவர் பண்ணலன்னா தான் அது உள்ளே இருக்கிற அந்த மென்மையான விஷயங்கள் மேலே வரும். திருப்பி அது நான் பண்ணல அப்படின்னும் போது கரெக்டாக நான் நினச்சேன். 2 விஷயமே நடந்துச்சு. அதில் கமல் சார் மெட்ராஸ் பாஷை பேசினார். அதில் வந்து அதில் அந்த நகைச்சுவை ஓங்கி நிற்கும். நகைச்சுவை மேலே வந்துடும். நகைச்சுவை மேலே வந்துடுச்சுன்னா அதில் இருக்கிற மென்மையான எமோஷனல் விஷயங்கள்லாம் கீழே போயிடும். ஸோ அதுதான் ஒரு சின்ன ஈக்குவேஷன் அது நடந்தது. நீங்கள் அது செய்யாததுக்கான காரணம் இல்லை, அது அந்த டைமில் நான் ரொம்ப பிகினர். ஸோ அதனால அது மாறிடுச்சு. அதை தாண்டி போகல. ஏன்னா இப்போது ராஜ்குமார் ஹிரானி அவங்க பண்ணக்கூடிய அந்த 3-4 படங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே ஸ்கேலையும் அச்சீவ் பண்ணிச்சு. ஆமாம். பட் ஒரு மாதிரி மாஸான ஒரு ஆக்ஷன் ஜோனுக்குள்ளே இறங்காத படங்களாகவும் இருந்துச்சு. கரெக்ட் இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு அச்சீவ்மெண்ட் தான் தோணுச்சு. ஏன்னா இன்னி தேதிக்கு நம்ம வந்து ஸ்கேல் தேவை, அதிகம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம பிரதானமாக ஒரு ஆக்ஷனை நம்புகிறோம். நம்ம அந்த ஒரு ஹீரோ தன்மையை பெருசாக நம்புகிறோம். பட் அதில் வரக்கூடிய ஹீரோக்கள் ஒரு மாதிரி சாமானியர்களாகவே இருந்து அது வழியாக ஒன்று பண்ண முயற்சி பண்ணாங்க. நீங்கள் எப்படி பார்த்தீங்க அந்த சினிமா கிடைச்சது? அது நான் என்றைக்குமே அவரோட பயங்கரமான ஃபேன். ராஜ்குமார் சார் வந்து அவரோட ரைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஒரு மேஜிக் மாதிரி பண்ணுவார். அந்த கேரக்டர்ஸ் சிரிக்கும்போது தேட்டரே சிரிக்கும், அவன் அழும்போது தேட்டரே அழுவும். அந்த ஒரு மேஜிக், ஒரு கரண்ட் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 Idiots பாருங்கள், அவர் சிரிக்கும் போதெல்லாம் தேட்டர் சிரிக்கும். கமல் இவர் அமீர் சார் லேசாக கண்கலங்குவார். ஃபுல் ஆடிட்டோரியம் அதே மாதிரி அந்த ஒரு மேஜிக் பண்ணுறவர் அவர் தான். நம்ம ஹியூமர்னு எடுத்துவோம். ஹியூமரில் எமோஷனல் பண்ணுற
மிகப்பெரிய ரைட்டரு பாக்யராஜ் சார். ஸோ நான் ராஜ்குமார் ஹிரானி சார் அந்த இதில் வருவார்னு பார்த்தா பாக்யராஜ் சார் வருவார். ஆனால் இவர் ஃபேமிலி ட்ராமா பண்ணார், அவர் சோஷியல் விஷயத்தை எடுத்து ஒன்றை ஹேண்டில் பண்ணார். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமாக நான் பார்க்குறேன். ஹியூமரும் இருக்கும், ஆனால் சீரியஸாக இருக்கும், உள்ளே இருக்கிற விஷயம் சீரியஸாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ சட்டுன்னு அந்த சின்ன படங்கள் நம்ம நினைக்கக்கூடிய அந்த படங்களில் இருக்கக்கூடிய ஒரு அழகு வந்து ஸ்கேலில் அந்த அழகு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருது. நம்ம அதுக்குள்ளே இன்னும் ரொம்ப ஆக்சசிபிள் என்ஜாய்மெண்ட்டு தான் கொடுக்க முடியுது அப்படின்றத நம்ம பேசணும். பட் அவர் அதை பண்ண முடிஞ்சதில்லை. அவரால் நம்ம ஒரு மெய்யழகன் போல ஒரு அழகான ஒரு உணர்வை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறாரு. ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு படத்தையும் எடுத்து அது ஆமாம் அது ஒரு அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபில்ம் மேக்கர். அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மாதிரி ஒரு ரைட்டர்ஸ் ஒரு டைரக்டர்ஸ் வரணுங்கிறது தான் இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று சொல்லுவார், ரொம்ப ஆழமாக சொல்லுவார், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ஆக்ஷன் தான் முக்கியமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா ஒவ்வொரு படமும் நீங்கள் உருவாக்கும் பொழுது? ஆக்ஷன் பண்ணால் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது. சின்ன ட்விஸ்ட்டு பத்த மாட்டேன்து. இப்போ நம்ம வந்து எதை பண்ணாலும் 100% பண்ணணும்னு இருக்கும். ஷூட்டிங்லே யாராவது தப்பு பண்ணாங்கன்னா முழுக்க திட்டினா தான் நமக்கு திருப்தி ஆகுது. அப்போ அந்த மாதிரி ஆக்ஷனும் அப்படி தான். என்னோட வந்து ஒரு 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 சண்டை ட்விஸ்ட்டு டேர்ன் இல்லாமல் ஒரு நம்பிக்கை கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் எனக்கு இவங்களை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. எப்படி ஒரு இது சின்ன விஷயத்தை ஒன்று பண்ணுறாங்க, நம்பிக்கையாக பண்ணுறாங்க, அது ரீச் ஆகுது. அந்த நம்பிக்கை நமக்கு ஏன் வரமாட்டேன்றதே எனக்கு தான் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதனால தான் அந்த மாதிரி படங்களை நான் ப்ரொடியூஸ் பண்ண விரும்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு படமும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தீங்க, மான் கராத்தே அப்படிங்கிற ஒரு ஃபில்மு. அது எழுத கூட செஞ்சீங்க இல்லையா? இன்னைக்கு அதே நடிகரோட மதராசி பண்ணியிருக்கீங்க. இது மத்தியில் நடந்த இந்த மாறுதலை பொறுத்து நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? அந்த ஒரு நடிகருக்குள்ளே நடந்த மாறுதல் அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான். அது என்ன சொல்கிறது வந்து ஒரு டிவியில் பொதுவாகவே சொல்லுவாங்க, டெலிவிஷன்லாம் பண்ணாத, டெலிவிஷன் பண்ணேன்னா சினிமாவில் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானே கூட சினிமாவில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு ஆடிஷன் காட்டுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்ககிட்டே கேட்பேன், நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்களை அடையாளம் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு. ஆமாம் சார், என்ன எல்லாருக்கும் தெரியும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவாக பழகாத முகமாக தேவைப்படும். அப்புறம் வந்து சில பேர் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க, நிறைய ஃபுல்லாக டெய்லி பார்க்குற முகமாக இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம வந்து வேணான்றோம். அந்த ஐயோ வேணாங்க, டெய்லி பார்க்குற ஃபேஸு டக்குன்னு பார்த்தா அவங்க ஒருத்தர் மட்டும் அப்படி ஆர்டிஃபிஷியலாக தெரிவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். அதனால இது வந்து டிவியில் நடிக்கிறவங்களுக்கும் தெரியும், நம்ம நிறைய எக்ஸ்போஸ் ஆகிடுச்சின்னா நமக்கு சினிமாவுக்கு போக முடியாது அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் டெலிவிஷனில் இருந்து அதில் ஒரு காம்படிட்டராக இருந்து அதை கம்பேர் பண்ணி ஆங்கராக இருந்து அதிலிருந்து அப்படியே வந்து சினிமா வந்து அவரோட உச்சம்ங்கிறது வந்து சினிமாவை நம்பி வர்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு வளர்ச்சி தான் அவருடைய வளர்ச்சிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த 10-15 இயர்ஸில் ரொம்ப சக்ஸஸ் ரேட் அதிகமாக வச்சிருக்கிற ஹீரோவா சிவாவை சொல்லலாம். இன்றைய தேதிக்கு அந்த ஒரு ப்ரெஜுடிஸ் இன்னமும் இருக்கா? லைக் நிறைய எக்ஸ்போஸ் ஆனவங்க வேண்டாம், ஆர் இவருடைய வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு அது அந்த கதவுகளை திறந்து வச்சதா பார்க்குறீங்களா? அது கொஞ்சம் பேருக்கு இருக்குது தான் செய்யுது. இப்போ வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நம்ம ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறோன்னா அது சின்னதாக ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு அமரன் எடுத்துங்களேன். அமரனோட நான் பார்த்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அதில் இருக்கிற முகங்கள் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. புதுசாக இருக்கும்போது எனக்கு இன்னும் நிறைய கனெக்ட் ஆகுது. அதில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க முகம் நிறைய பார்த்துருந்தோன்னா அவங்க ஒருத்தவங்க மட்டும் லைட்டாக டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி தோணுன்ற நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இருக்கிறது சம்டைம்ஸ் புதுசுன்னும் போது ஆடியன்ஸுக்கு வந்து அது அப்படியே ரியலாக இருக்கும். பழகின முகம்னும் போது நம்ம ஏதோ சினிமா பார்க்குறோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்போது அமரன் நீங்கள் மென்ஷன் பண்ணதுனால அதுக்கு கிடைச்ச வரவேற்பும் அதில் காமிச்ச ஒரு சிவகார்த்திகேயனும் ஒரு 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 சற்றே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா அது வரைக்கும் கூட ஆக்ஷன் பண்ணும்பொழுது அதுக்குள்ளே ஒரு நகைச்சுவை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயமே இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய படங்களில். இல்லை வெறும் ஆக்ஷன் மட்டும் பண்ணால் இன்னும் அந்த இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் அமரனில் முழு நீளமாக ஃபுல்லாக ஆக்ஷனும் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிது. அது மദ്രാസിக்கு எவ்வளோ உதவுனதாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது என் ஃபஸ்ட் திங் எனக்கு வந்து
அவரோட பிஸ்னஸ் வந்து பெருசாச்சு. அது அவரோட பிஸ்னஸ் பெருசாச்சு, வேறு சில மார்க்கெட்டுகள் ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வகையில் எனக்கு ப்ளஸ் ஆச்சு. அதர்வைஸ் ஹீரோங்கிறது வந்து இண்டிவிஜுவலாக நமக்கு ஒரு சேலஞ்சு தான். ஒரு ஹீரோன்றது வந்து அந்த ஹீரோவை நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படிங்கிறது, ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை ஹியூமர் பண்ண வைக்கிறதும் கஷ்டம்தான். அதேமாதிரி ஒரு ஹியூமர் அது நம்ம வந்து அந்த கேரக்டரை அவரை கேரக்டரையும் அவனையும் ஒன்றாக்குறதுல தான் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஃபில்ம் எந்த வகையிலும் நமக்கு பாதிக்காது. ஓகே. இந்த படம் அஃப்கோர்ஸ் நீங்கள் சிவகார்த்திகேயன் அவர்களோட மறுபடியும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வித்யுத்தோடையும் மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. எனக்கு அந்த வில்லன் டைலாக் ரொம்ப பிடிச்சது ட்ரெய்லரில். துப்பாக்கி யார் பிடிச்சாலும் சரி வில்லன் நான் தான்டான்னு சொல்லக்கூடிய அதில் இருக்க ஒரு நகைச்சுவை நான் ரொம்ப ரசித்தேன். நான் அந்த வரியை பொறுத்து இல்லை அவருடைய ஒரு இந்த படத்தில் அவர் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ரோல் பொறுத்து ஏதாவது சொல்ல முடியுமா? அவர் வந்து இப்போது நிறைய ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு. அது இல்லாமல் இப்போ ஒரு ஹாலிவுட் ஃபில்மே பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஹீரோஸ் வந்து அவர் வில்லனாகவும் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சவுத்துலேயும் கேட்டாங்க, நார்த்துலேயும் கேட்டாங்க. பட் வந்து அவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ எனக்காக அதில் பண்ணியிருந்தார். எனக்கும் வந்து அந்த துப்பாக்கியோட அந்த ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தது. அப்புறம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் ட்ரெண்டு ஒன்று உருவாச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. அது இன்னும் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அதுக்கு கதை பண்ண முடியல, என்னால் பண்ண தெரியல. எனக்கு ஒரு மல்டி ஸ்டார்ஸை வச்சு அப்படி எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண தெரியல. ஆனால் ஒன்றும் பண்ண முடிஞ்சது. இந்த ஸ்டார் காஸ்டிங்கில் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன். அதுக்கு தான் பிஜுமேன் சார் கொண்டு வந்தது, வித்யுத்தை கொண்டு வந்து விக்ராந்த் இந்த மாதிரி ஒன்று பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண. அதுதான் காரணம். அது பட் இவங்க எல்லாருமே நடிகர்கள், நட்சத்திரங்கள் கிடையாது. ஆமாம். வித் டியூ ரெஸ்பெக்ட் டு தம் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, எனக்கு இப்போ மல்டி ஸ்டாரர்ஸ் வரும்போது அதுக்காக எனக்கு எழுதுறதுக்கு எனக்கு இன்னும் பரிச்சயம் ஆகலை அப்படின்னு. அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னமும் எங்களை மாதிரி சில பேருக்கு அந்த கதை ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்தந்த இடங்களில் நீங்கள் ஒரு நேர்காணல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது இது ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரியான ஒரு படமாக மாறும்போது அது நம்ம அதில் ஒரு பெரிய அழகும் இருக்குது, சந்தோஷமும் இருக்கு. கண்டிப்பாக அது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பட் எல்லாமே அதுவாக இருக்கணும்னு அவசியம். ஆமாம், அப்படிப்பட்ட படங்களும் வேணும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த அவெஞ்சர்ஸ் வந்து ஒரு பெரட்டி போட்டுச்சுல்ல, ஒரு அப்படியே கலெக்ஷன் அது இதுன்னு பெரட்டி போட்டு அதுக்குன்னு ஒரு நட்சத்திர பட்டாளத்தை உருவாக்குச்சு, ஒரு யூனிவர்ஸ் உருவாக்கி அதில் இருக்கிற நிறைய ட்ரெண்டு. நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறீங்களா மார்வல் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும்? இல்லை உன்னிப்பாக பார்க்கறதுல அதில் எது பெஸ்ட்டோ அதை மட்டும் பார்ப்பேன். ஓகே. இல்லை அப்போ கரெக்டாக உஷாராக தான் இருக்கீங்க. நீங்கள் சில படங்கள் ஒரு சமூக கருத்து பேசக்கூடிய ஒரு படங்களாக இருந்திருக்கு. பட் சில படங்கள் அது இருக்கணுன்ற ஒரு அவசியமும் இருந்தது கிடையாது. அந்த வகையில் இப்போது மத்ராசியுடைய அந்த ஒரு அடிப்படை உயிர் எங்கேருந்து முளைச்சதா நீங்கள் பார்க்குறீங்க? அது வந்து இப்போ பேசிக்காக வந்து நான் கொஞ்சம் ஒரு ஃபில்ம் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி ஒரு தடவை பார்ப்பேன். இப்போ பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து கத்தி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து 2 விஷயம் ஜாஸ்தி இருந்துச்சு. ஒன்று, நீங்கள் அந்த டைமுக்கு போனீங்கன்னா தெரியும், ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம ஊரில் பவர் ஃபெயிலியர் ஜாஸ்தி இருந்துச்சு. பயங்கரமாக கரண்ட்டு கட் ஆகிட்டே இருக்கும். எல்லாம் கடைகளில் வந்து செல்ஃபோனை சார்ஜ் பண்ணி காசு கொடுத்து பண்ணாங்க. கரண்ட்டை நம்பி இருக்கிற நிறைய தொழில்களே மூடப்பட்டுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நான் சொல்கிறது ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி, எந்த பீரியடுன்னு நான் சொல்ல விரும்பல. பட் அந்த டைமில் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு விஷயம் இருந்தது. அதே மாதிரி இயற்கையாகவே வந்து விவசாயம், வாட்டர் ப்ராப்ளம் இதெல்லாமே ஜாஸ்தி இருந்தது. ஆனால் நான் வந்து டைரெக்டாக அந்த கரண்ட்டு ப்ராப்ளம் என்ன, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் என்னன்னு எடுத்தால் அது சுவாரஸ்யமாக வரலை. ஆனால் ஒரு விவசாயம்னும் போது அதில் வாட்ரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. வாட்டர்னால என்ன விவசாயிங்க பாதிக்கப்படுறாங்க, விவசாயம் பாதிக்கப்படுறதுனால என்னென்ன ஒரு தொழில் அழிஞ்சிட்ருக்குன்னு அதை நோண்டும் போது அதில் நிறைய ஷாக்கிங் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி சிட்டியில் நிறைய பேர் வேறு தொழில் பண்ணுறவங்களாம் ஒரு காலத்தில் விவசாயியாக இருந்தவங்க, விவசாயத்தை விட்டு ஒரு குரூப் போய்கிட்டு இருக்குது. சில ஊருங்களில் வெறும் வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க, அந்த ஊரே காலியாக இருக்குங்கிற ஒரு ஷாக்கிங் விஷயம் தெரிஞ்சோடனே அதை நான் சினிமாவை எடுத்தேன். மதராசிலையும் அந்த மாதிரி சில விஷயங்களில் நமக்கு சில என்ன சொல்லுவாங்க, இன்னும் 3 நாள் கழித்து மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மழை வரும்னு சொன்னால் நம்ம கொடை எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த சமூகத்தை சார்ந்து, இந்த சமூகத்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு கருத்து பேசக்கூடிய ஒரு படம் தான். ஆமாம். ட்ரெய்லர் பொறுத்து அரசியல் கிடையாது, அரசியல் அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. நம்மளோட சொசைட்டிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும், ஜாகிரதையாக இருக்கும் அப்படின்னு தான்.
ஓகே. ட்ரெய்லர் பார்த்ததுல ஒண்ணு உறுதியா சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன்லாம் நெறைய இருக்கு அப்படின்னே தோணுது. நீங்க சமீபத்தில ஒரு நேர்காணல்ல மென்ஷன் பண்ணது, சர்க்கார் படம் நீங்க எடுத்ததுக்கான ஒரு ஒரு முக்கிய காரணம் வந்து ட்ரையா ஒண்ணு பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம ஆக்ஷன்லாம் பெருசா யூசுவலா பண்ற மாதிரி இல்லாம நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி நீங்க பண்ணதாக சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கு நேர்மாறான ஒரு ஆப்போசிட்டான ஒரு ஃபில்மா தான் தோணுது மதராசி ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுது. ஸோ எது நிர்ணயிக்குது அந்தந்த ஜோன்ல இதுக்குள்ள எவ்வளவு ஆக்ஷன் சேர்க்கலாம், இல்ல இது இல்லாம ஒண்ணு முயற்சி பண்ணால்தான் என்ன அப்படின்ற ஒரு உணர்வு? ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து நம்ம டைமில் வர்ற படங்கள், ஆடியன்ஸோட ரசனை, எந்த படங்கள் அதிகமாக ஆடியன்ஸால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இதெல்லாம் தான் ஒரு நம்ம படம் பண்ணும்போது இருக்கும். இப்போ என்னென்னா அதே நம்ம ஒரு ட்ரெண்ட்லேயும் போகணும், அப்படியும் போயிடக்கூடாது. ஸோ அதுதான் ஒவ்வொரு படமும் என்ன டைப்பில் வரணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு இது ரீச் ஆகுது அப்படின்னும் போது நம்ம அந்த டைப்பில் ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை தான். ரத்தம் சொட்ட சொட்ட ஆக்ஷன் இல்லை, ரத்தம் அவ்வளோ இருக்காது, அவ்வளோ இருக்காது. நீங்கள் ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்துக்கு யூஏ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஏன்னா எனக்கு தெரியும், ஆனா சொல்ல போனா நிறைய படங்களுக்கு யூஏ கொடுக்குறாங்க, சொட்ட சொட்ட வர படங்களுக்கும் கூட இல்லை. ஆமாம், இல்லை இல்லை, இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு. ஓகே. இதில் பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயனோட ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் வந்து குழந்தைங்க தெரியும், நான் வந்து லேடிஸ் ஆடியன்ஸுன்னு தெரியும். நான் அடல்ட்ஸ் ஒன்லி வாங்கிட்டு குழந்தைங்கள விட்டுட்டு போக மாட்டேன். குழந்தைங்க இன்றைக்கி வந்து சினிமாங்கிறது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது குடும்பத்தோட போகணுங்கிறது. சார் நான் அதில் ரொம்ப அந்த பேலன்ஸ் எப்படி நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் வேலை செஞ்ச பல நட்சத்திரங்களில் இவர் பர்டிகுலர்லி யூனிக்னு தோணுது. ஏன்னா இது அந்த 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 குழந்தை ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே இருந்திருக்கு இல்லையா இவருடைய வளர்ச்சிக்கு. அப்படின்னும் பொழுது தென் வயலன்ஸை நம்ம கையாளணும், ஆனால் அது அதிகமாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு பேலன்ஸ் உங்களுக்கு இது கொரியோகிராஃப் பண்ணும்போதே இது ஒரு அளவுகோலை நீங்கள் எப்படி வைக்கிறீங்க? ஏன்னா கடந்த உங்கள் சில படங்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக நீங்கள் வயலன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க, பண்ணக்கூடியவர் தான். அசின் மண்டையில் அடித்தது இன்னமும் என் தலையில் எதிரொலிச்சிட்டு தான் இருக்குது. அதுக்காக சொல்கிறேன் நான். இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் திருப்பி அந்த அசின் தலையில் அடிக்கிறதுக்கே வரேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டோட ஜாயிண்ட் ஒரு ஷாட் இருக்காது. அது எங்கே நடந்துச்சு அந்த விஷயம்னா, ஒய்டு ஷாட்டில் ஓங்குவார். எப்பயுமே ஒரு 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 ஒய்டு ஒன்று எடுப்போம், அதே க்ளோஸ்அப்பில் எடுப்போம். இதுதானே சினிமாவில் இருக்குது. ஸோ ஒய்டில் இப்படி ஒரு ஸ்விங் பண்ணுவார், அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் அதையே திரும்பி ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஐடியா என்னென்னா, ஒய்டில் அவர் இப்படி அடித்த உடனே க்ளோஸ்அப்பில் அவங்க ஹெட்டு டடக் அப்படின்னு ஆடணுங்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவங்க பின்னாடி அந்த தலையை பிடிச்சி அந்த இப்படி ஆடினதே நான் தான். ஏன்னா எல்லோரும் பயந்தாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் தலை அவங்களுக்கு வலிக்குமோ அப்படின்னு இருந்தாங்க. சரி, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், அது ஒன்மோரும் போக முடியாது. அதனால் அவங்க அசினோட பின்மண்டையில் அந்த கையை வச்சு அந்த தலையை மட்டும் கடக்குன்னு இப்படி ஆடினது நான் தான். அது ஸோ அவங்க வந்து லூஸாக விட்டுறணும், நம்ம வந்து அப்படி ஆய் செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணது. இப்படி 2 டேக் எடுத்தோம். ஸோ எடிட்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, இம்பேக்ட் இருக்கணும்னு அதையும் ஃபுல்லாக போட்டு இதையும் ஃபுல்லாக போட்டார். அதனால் 2 அடி ஆயிடுச்சு. புரியுது. ஸோ அதுதான் அது கொஞ்சம் மேலே போனதுக்கு நான் அதை சஜஸ்டிவாக தான் காட்டணும்னு நினச்சேன். அது பின்னாடி வந்தது சவுண்டு அதெல்லாம் சேர்ந்து அதை வயலண்ட் ரொம்ப இல்லைன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாகன்றேன் நான். ஏன்னா இன்னி வரைக்கும் அதை மறக்க முடியல. அதுதான் அவரும் சொன்னாங்க, சவுண்டுலேயும் சவுண்டு மாற்ற வேணும்னு. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்கல் பிரேக்கு அந்த மாதிரியான சவுண்ட் எல்லாமே பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடு ஆச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த வயலண்ட்டுக்கு ஒரு கூட்டு முயற்சி தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ஆக்ஷன் அவருக்காக நிர்ணயிக்கும் பொழுது, டிசைன் பண்ணும் பொழுது, அதுக்குள்ளே அந்த அளவை நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? இல்லை, கண்டிப்பாக வந்து ரொம்ப வயலண்ட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைலருக்கு வந்து தான், படத்துக்கு யூஏ தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இப்போ படத்துக்கு என்னென்ன அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொன்னது, சென்சார் சொன்னவங்க அதெல்லாத்தையுமே மைல்ட் ஆக்கியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் பிளட்டுலாம் ரொம்ப வராமல் அதை இது பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அந்த ஆக்ஷன் இம்பேக்ட் இருக்கும். படம் பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் அந்த இது வரும். ஆனால் பயங்கரமாக குழந்தைங்க பயந்துருவாங்க. அந்தளவுக்கு அந்த லிமிட்டுக்கு நான் போகல. நம்ம ஆக்ஷன் பேசும்போது இல்லை, சமீப படங்கள் பார்க்கும்போது எனக்கு உங்கள் படங்களில் பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, அந்த ஆக்ஷனை செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வேலை ஒன்று செய்கிறீங்க பல படங்களில் இல்லையா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, துப்பாக்கியில் அவங்களுடைய விஜய் அவங்களுடைய தங்கச்சி வந்து அங்கே போகிற மாதிரியான ஒரு காட்சியை எடுக்கும் பொழுது, முதல்ல விஜய் மற்றும் சத்யன் அவங்க 2 பேரும் தனியாக ஃபஸ்ட்டு காரில் பேசிக்கிற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று. அப்புறம் அந்த இடத்துல நான் என் தங்கச்சி அங்கே அமுச்சிருக்கேன்னு இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. அதன் பிறகு அந்த வில்லன் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் பேசிக்கிறாங்க, யார் என்ன ஏதுன்னு அவங்க முதல்ல செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே ஃபோட்டோலாம் காட்டி அது ஒரு வேலை நடக்குது. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான்
ஒரு என்ன சொல்கிறது, நல்லா பசியை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீல்ஸ் கொடுக்குற மாதிரியான அந்த ஆக்ஷன் ஒன்று நடக்குது இல்லையா? இப்போ கத்திய ப்ரீ இன்டர்வல் ஃபைட்டை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு அவரும் நண்பனும் அங்கேருந்து கிளம்பி வெளியே போய், அதுக்கப்புறம் வயசானவங்களை அவங்க அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்கேருந்து மறுபடியும் பின்னாடி திரும்ப வந்து இவ்வளோ வேலை நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல முதல் அடிக்கான ஒரு ஒரு வேல்யூ அந்த இடத்துல உருவாக்குறாங்க. எனக்கு இன்னைய தேதிக்கு என்னென்னா, அந்த அந்த கதை சொல்லி ஒரு ஆக்ஷனை ஒன்று உருவாக்குறதுக்கான ஒரு பொறுமை இன்றைய தேதிக்கு நிறைய படங்கள் பண்ணுவதில்லையோ அப்படின்னு யோசிக்க வச்சது. இந்த சூழல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய ஆக்ஷன் வடிவமைப்பு கால கட்டாயத்தினால் மாறி இருக்கான்னு கேட்கலான்னு நினச்சேன் நான். இல்லை, என்னோட கருத்து என்னென்னா, நான் பொதுவாக வந்து சண்டை அப்படின்னும்போது இந்த இடத்துல சண்டை நடந்துச்சு, இவங்களை காப்பாற்றினாங்கன்னு அப்படி ஒரு வரியில் முடிக்க மாட்டேன். என்னுடைய ஆக்ஷன் வந்து நான் ஒரு பக்கத்துக்கு எழுதுவேன். சும்மா ஒரு 2 பேர் சண்டை போட்டாங்க, சண்டையில் எண்டில் இவர் நல்லவர் வந்து ஹீரோ வந்து கெட்டவங்களாம் அடித்தாங்க அப்படின்னு எழுதிட்டா அவ்வளோதான் வரும். அது நம்ம எழுதும்போது அது ஒரு 10 வரிக்கு அதில் ஒரு ட்ராமா நடக்கணும். என்ன நடந்துச்சு, அங்கேருந்து இவர் தங்கச்சியை கடத்த விட்டுட்டார், தங்கச்சியை வச்சுருந்தாங்க, தங்கச்சியை கொல்ல போனாங்க, அதில் ஒரே பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பொண்ணு மட்டும் ஒரு அன்னோன்னா வந்திருக்குன்னு சொல்லி அவளை கழுத்தில் வச்சுட்டாங்க, இவ்வளோ எட்ஜுக்கு போனாங்க, இங்கே ஹீரோ டாகை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்க இடத்த ரீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஆல்மோஸ்ட் கழுத்தை அறுக்க போகும்போது அவர் பட்டுன்னு 2 பேர் செத்தாங்க. செத்து விழுந்தவனே டாகு குலைக்கிற சவுண்டு கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் சவுண்டே போட்டிருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க ஏதோ இப்படி பார்ப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் கேட்டுச்சு, நமக்கு கேட்கலங்கிற சென்ஸில். செகண்ட் டைமில் அவங்களுக்கு நாய் குலைக்கிற சவுண்டு கேட்கும். குலைச்ச சவுண்டு கேட்கும்போது ஆடியன்ஸு ஹீரோ உள்ளே வந்துட்டாருன்னு ப்ரிப்பேர் ஆகிடுவான். இவங்க என்னடா அது உள்ளே நாய் குலைக்கிற சத்தம் கேட்குதான்னு இவங்க பார்க்கும்போது ஒரு ஸ்மோக்கில் ஒரு டாகு ஸ்லோ மோஷனில் வருதுன்னும் போதே அதை ஹீரோவாக ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த டாகுக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எப்படி ஒரு டாக் வந்து இவன் ஷாக் ஆகும்போதே 2 பேர் அடிபட்டு கீழே விழுவானுங்க. கீழே விழுந்தவொடனே இப்போ ஸ்மோக்குலேருந்து ஹீரோ இப்படி ரிவீல் ஆகிறா அப்படின்னும் போது நமக்கு வந்து கிளாப் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இதை நம்ம எழுதணும். இது மட்டும் கிடையாது, இது மொத்தத்தையுமே நீங்கள் டீட்டெயில்ஸாக எழுதுவதுண்டு. இது ஃபுல்லாகவே எழுதுவேன். இது மட்டும் கிடையாது, ஃபைட் நடக்கும்போதும் ஹீரோட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சார் ஒரு ஆட்டிடியூடு வேணும்னு. அதனால தான் அவர் வந்து ஷர்ட்டெல்லாம் இப்படி பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். இது வந்து ஒவ்வொரு ஷார்ட்டை போய் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. இவனுக்கு வந்து ஃபைட்டில் பழக்கம் இல்லாதவனுங்க. அந்த ஒரு நேர்த்தி வேணும் அப்படிங்கிறது 2 பேரோட அப்ரோச்சிலையும் அதை பண்ணுவேன். ஈவன் அவர் ஃபைட் பண்ணும்போது அவர் அந்த கத்தியில் குத்த போகும்போது இப்படி திரும்பி பார்ப்பார். அந்த பொண்ணுங்கள்லாம் அதை ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த எல்லாம் பார்த்தோன்னே அப்போ இவர் சொல்லுவார் டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு, எல்லாம் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணுவார், எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒருத்தனை விரட்ட விடுவார். இவர் ஓடணுன்னு அவன் திரும்பி பார்த்தா அவர் இருக்க மாட்டார், எங்கடான்னு தேடி பார்த்தா பின்னாடி இங்கே இருப்பார். இது எல்லாமே நம்ம எழுதுனா தான் அது கரெக்டாக வரும். நீங்கள் வந்து தங்கச்சை கடத்தினாங்க, ஹீரோ வந்து எஸ்கேப் ஆகிட்டாருன்னு நம்ம விட்டுட்டோன்னா அது வந்து இந்த சுவாரஸ்யம் வராது. ஸோ ஒரு ஃபைட்டுக்குள்ளே ஒரு கதை நடக்கும்போது தான் அது வயலண்ட்டே தெரியாது. அப்போ அவங்க வந்து அங்கே நடக்கிற அடுத்து என்ன நடக்குங்கிற அந்த மொமெண்ட்டுக்குள்ளே அவங்க என்கேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு 3 மினிட்ஸ் நம்ம பார்க்குறோன்னா அந்த 3 மினிட்ஸில் நடுவில் ஒரு 20 செகண்ட்ஸில் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் வந்துக்கிட்டு இருக்கணும். ஒரு நடிகனுக்கும் நட்சத்திரத்துக்கும் முக்கியமான வித்தியாசமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒரு கதாநாயகனாக நடிக்கும் நடிகனுக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் என்ன ஒரு இல்லை, மோர் கமர்ஷியல் ஆடியன்ஸாக இருப்பாங்க ஒரு ஸ்டாருன்றவங்க. இன்னொன்று நம்ம சொல்கிற மாதிரி கதையின் நாயகன் அப்படின்னுவாங்க. ஒரு கதையின் நாயகன் அப்படின்னு இருக்கிறவங்க சண்டை போடுவாங்க. ஆனால் அந்த சண்டையை விட ஒரு ஹீரோ ஸ்டாரு சண்டை போடும்போது அவனுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஒரு விசில் அடிக்கணும் அந்த மொமெண்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்டாருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். எந்த இடத்துல அந்த ஒரு மாற்றம் பெரும்பாலும் உங்களுடைய கவனிப்பில் எங்கே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல ஒரு நடிகனாக ஒரு கதையின் நாயகனாக இருப்பவன் எந்த இடத்தில் அவன் நட்சத்திரமாக மாறுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மாஸ் ஆடியன்ஸை பிடிக்கிறது. இன்னொன்று வந்து இந்த சேவ் த கேட்டு மாதிரி தான், அவன் அடுத்தவங்களுக்காக என்ன பண்ணான் அப்படிங்கிறது. ஸோ தனக்காக பயங்கரமாக சண்டை போட்டான்னா ஆடியன்ஸுக்கு வந்து அது வந்து அவன் வந்து ஒரு ஹீரோ. எல்லோரும் தானே பண்ணுவாங்க, நமக்குள்ள கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்தால் நம்மளும் தானே கேட்போம் அப்படின்னு இருக்குன்னா அதுவும் நம்ம ஃபேமிலிக்கு. ஆனால் அடுத்தவங்களுக்கு நடந்தாலும் ஒருத்தன் இறங்கி கேட்பான் அப்படிங்கிறம்போது அது ஒரு கமர்ஷியல் ஹீரோவும் ஒரு ஸ்டாராகவும் மாறுறாங்க. அதுதான் வந்து ஒரு ஹீரோக்கும் ஆக்ஷன் ஹீரோக்கும் உள்ள வித்தியாசமாக நான்
பார்க்குறேன். நிறைய வாட்டி இல்லை நட்சத்திரங்கள் பொறுத்து பேசும்பொழுது அவங்களுக்கு சில இயக்குனர்கள் மிக அவசியம்னு சொல்வது உண்டு. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது சில பேர் தான், அந்த இயக்குனர்கள் ரொம்ப அவசியம்னு. பட் மறுபக்கம் பார்த்தோம்னா இப்படி படம் எடுக்கிறவங்களும் உங்களையும் சேர்த்து இருக்கும் பொழுது உங்களுக்கும் நட்சத்திரங்கள் மிக அவசியம் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ அந்த ஒருவேளை சும்மா ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு ஹார்பலாக ஒன்று கேட்குறேன், ஒருவேளை நட்சத்திரங்களே இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கும் படங்களே ரொம்ப வேறு மாதிரி மாறிடுமா? கண்டிப்பாக. நான் மட்டும் இல்லை, இப்போ வந்து ஆப்ஷன்ஸ்ன்னு இல்லைன்னும்போது மூளையோட வேறு பிரெயின் ஓப்பன் ஆகும். எனக்கு எப்பயுமே அந்த ஆசைகளும் உண்டு. நான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேய் படம் எடுக்கணும், அந்த அதில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு சாமி படம் எடுக்கும்போது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு முருகரை பற்றி நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, நான் பண்ண போகிறதில்ல பட் சொல்கிறேன், ஒன்று எடுக்கிறீங்கன்னா நான் எதுவுமே பில்டப் பண்ணவே தேவையில்லை. ஒரு சிவனை பற்றி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா திருவிளையாடல்னு ஒரு படம், திருவிளையாடலில் இருக்கிற ஹீரோயிசம் நீங்கள் நம்ம இன்ன வரைக்கும் தொடவே இல்லை. திருவிளையாடலில் வந்து பாட்ஷா இருக்கும், ஒரு கேரக்டர் வந்து ஒரு கடவுள் வந்து மனுஷனாக வந்திருக்காரு, ஆனால் சுற்றி யாருக்கும் தெரியலங்கிறதுக்குள்ளே பாஷாவோட டெம்ப்ளேட் இருக்கும் பாருங்க. ஸோ வித்தியாசமாக இப்படி பண்ணி கடவுளே ஒருத்தன் கேள்வி வேற கேட்குறான். ஆமாம், கடவுளோட ஒருத்தன் சீன்றான், நமக்கு தெரியும் டேய் உன்னை படைச்சதேன்னு அவர் தான்டா, நினச்சாரும் உன்னை எரிச்சிருவாரான்னு ஒரு மூடு இருக்குது பார்த்தீங்களா. அதுக்குள்ளேயே ஒன்று இருக்கும். ஸ்டார் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஸ்டாரே இல்லை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் சிவன்னு காமிச்சிங்கன்னா அவன் சிவனாக பார்ப்பான், ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு அதாவது சில முறை கம்யூனிகேட் பண்ணுற ஒரு கன்சர்ன் என்னென்னா, நம்மளுடைய தமிழ் சினிமாவில் இளம் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை குறையுது, முன்ன மாதிரி இல்லை அப்படின்றது ஒரு பார்வை. அது நீங்கள் ஆமோதிக்கிறீங்களா? அது உண்மையாக நீங்கள் 100% உண்மை. இன்னும் நிறைய ஹீரோஸ் தேவைப்படுறாங்க. ஹீரோஸ் வர வர உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாகும். இப்போ அதற்கு இப்போ தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் ரொம்ப பேர் இருக்காங்க, 30 ஹீரோஸ் இருக்காங்கன்னு போது உங்களுக்கு அவ்வளோ படம் வரும். இது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹீரோஸ் கம்மியாக இருக்காங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 இயர்ஸ் பேக் 25 இயர்ஸ் பேக் வந்து டைரக்டர் பாலா வந்து சினிமாவுக்கு பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து 2 ஹீரோ உருவாக்குனார். ஸோ அவர் வந்து ஒரு வித்தியாசமான படம் மட்டும் பண்ணல, 2 ஹீரோ ஒன்று 2 பேரும் ஆக்ஷன் ஹீரோ பண்ணாங்க. ஸோ அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு வந்து அஜித் சார் விஜய் சார்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் போகவே போகாது, அவ்வளோதான், அதை நீங்கள் எடுத்தே வச்சிடணும். அப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் வந்து சூர்யா சார்கிட்ட பார்க்கலாம், விக்ரம் சார்கிட்ட பார்க்கலான்னு போது 2 ஹீரோ நீங்கள் உருவாக்கணும் போது இண்டஸ்ட்ரி வந்து டக்குன்னு ரைஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ஹீரோஸ் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. இப்போது அது உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இயக்குனர்கள் சார்ந்ததா, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக டைரக்டர் சார், ஏன்னா நீங்கள் இப்போ பாலா அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அது டைரக்டர்ஸ் தான். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஜினின்னு ஒரு படம் பண்ணோம், அது இன்டைரக்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாலா சார் தான் காரணம். நீங்கள் நான் எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அங்கே ஒரு ஹீரோ உருவாகி நம்ம அவரை வச்சு படம் பண்ணும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விக்ரம் ஹரியோட படம் பண்ணுறாரு, அப்படி போகிறாரு, தரணி சாரோட படம் பண்ணுறாரு. இப்போது நீங்கள் ஒன்று உருவாக்குறீங்க, அது போய் இன்னும் உருவாக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹீரோஸ் உருவாக்குற கடமை வந்து முதல்ல டைரக்டருக்கு இருக்குது, ரெண்டாவது ப்ரொடியூசர்ஸ். இல்லை, இப்போ உங்கள் பங்குக்கு நீங்கள் எடுத்த பல படங்கள் நம்ம தீனாலேருந்து ஆரம்பித்தோம்னாலே ஒரு நடிகரை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தள்ளுறதுக்கு ரொம்ப முக்கியமாகவே இருந்திருக்கு அந்தந்த படங்கள். அது எல்லா நடிகர்களும் வச்சுமே நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ண எல்லா நட்சத்திரங்களும் வச்சுமே. ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தரை உருவாக்கணும் அப்படின்ற அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பா, பெரிய தலைவலியா? இல்லை, அது ஒரு மிகப்பெரிய அதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஆர்வம்ன்ற தாண்டி ஒரு ஏக்கமே இருக்குது. அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக அது ஒரு கிக்கு தானேங்க. அது வந்து நீங்கள் உருவாக்குற ஒரு கேரக்டர்ஸ் வந்து போய் பார்க்குறேன்னா அந்த ஹீரோ சொல்கிறாங்களோ இல்லையோ நமக்கு சந்தோஷம். நீங்கள் சொன்னது கரெக்டு, நம்ம பண்ண படத்தில் ஹீரோக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷன் கிடைக்கும், அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்களோ. முழுசாக ஒரு ஹீரோவே உருவாக்கணுமா அப்படின்ற இது நம்ம பண்ணலைங்கிற ஒரு ஏக்கம் எனக்குமே உண்டு. அது பண்ணணும் கண்டிப்பாக. நீங்கள் சமீபத்தில் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம், நீங்கள் ஒரு லவ்வை முதல்ல பயங்கரமாக பாராட்டினாங்க என் படத்தில், அதுக்கப்புறமா அது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படம் பண்ணேன். டைலாக்ஸை பாராட்டினாங்க, இந்த படம் டைலாகே இல்லாமல் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னு. உங்களுக்கு அதில் என்ன தெளிவாக தெரியுதுன்னா, இதெல்லாம் உங்களுக்கு புகழ்ந்தா அவ்வளோ ஒன்றும் திருப்தி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு பயங்கரமாக திருப்தி கொடுக்கக்கூடிய பாராட்டு எதுவாக இருக்குது? என்னவா இருக்குன்னு கேட்குறீங்களா? இந்த பாராட்டுன்னா அப்பா இப்போ நான் மாற்றிக்க மாட்டேன், நான் இதே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. முழுமையான டைரக்டர்
முழுமையான ஒரு டைரக்டர். நான் எடுத்துக்கிட்டது ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அந்த ரோல் நான் எடுத்திருக்கேன். அதை சொன்னால் மட்டும்தானே நம்ம பாராட்ட முடியும். நம்ம வந்து ஒரு படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கும் அப்படின்னா கூட நமக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல சூப்பர் ஹிட் படத்தில் வந்து நீங்கள் போய் காமெடி நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த டைரக்டர் அதை ஆக்சுவலி அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வெளில காட்டிக்கலாம். ஒரு பெரிய படம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த படத்தில் வந்து சார் கவுண்டமணி செந்தில் காமெடிக்கு மட்டுமே நான் 18 தடவை பார்த்தேன் சார்னா அந்த ஆக்சுவலி அந்த டைரக்டர் சந்தோஷப்பட மாட்டாங்க. அது உள்ள ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு. அந்த மாதிரி உங்கள் படத்தில் அந்த ஆக்ஷன் நல்லா இருந்தது சார்னாலும் பண்ண மாட்டாங்க. மொத்தமாக ஒரு டைரக்டர் இந்த படம் நல்லா இருந்ததுன்னா தான் அது முழுமையாக சந்தோஷப்படுத்தும். ஆனால் உண்மை என்னென்னா நிஜமாவே லவ் ஆங்கிள்ஸ்லாம் நல்லா இருக்கும் உங்கள் படத்தில். அதை நான் கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரிலாம் சொல்லலை. ஏன் சொல்கிறேன்னா இன்னி வரைக்கும் கூட இல்லை எனக்கு கஜினியை பற்றி டக்குன்னு யோசிக்கும் பொழுது அதில் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த காதல் கதையை உடைச்சு படம் பூராக நீங்கள் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு காதல் கதையாகவே கூட பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? கஜினி என்னதான் அதுக்குள்ளே ஆக்ஷன்லாம் இருந்தாலும் 6 பேக்கெல்லாம் இருந்தாலும் கூட அதில் ரொம்ப என்னை உருக்கக்கூடிய காட்சிகள்னு யோசித்தாலே ஒரு பெண் வந்து அந்த ஒரு ஏழ்மையில் இருக்கும்போதும் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கின பிறகும் அந்த காரை அவனுக்காக விட்டு கொடுக்குறா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஐடியாஸ் தான் நிஜமாவே என் மனசில் நிலச்சி நிற்குது. அதனால் நீங்கள் கோச்சிக்காதீங்க. இல்லை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிட்ச்காக் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொன்னதாக சொல்லுவாங்க, ஏன் எப்படி உங்களுக்கு இவ்வளோ த்ரில்லு உங்களுக்கு மட்டும் நல்லா வருது அப்படின்னாங்கன்னா அதுக்கு அவர் சொன்னார், ஏன்னா நான் ரொம்ப பயப்படுவேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு தைரியசாலியால் த்ரில்லர் எடுக்க முடியாது. அவன் பேசிக்காக பயந்தவனாக இருக்கணும். அவன் வந்து ஐயோ இந்த ஜன்னல் பக்கத்தில் யாரோ தெரியுறாங்களோ, இந்த பக்கம் ஸ்க்ரீன் ஆடுது, யாரோ வெளியில் இருக்காங்களோ, ஏதோ சத்தம் கேட்குது மேலே நடக்கிற மாதிரின்னு அவன் பயந்தவனாக தான் இருந்தால் தான் அதெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல லவ் சப்ஜெக்ட் எடுக்கணுன்னா அவன் பர்சனலாக லவ் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணதில்லைன்றதுக்காக சொல்கிறீங்களா? இல்லை நான் சொல்கிறது முன்னாடி அந்த டைமில் என்ன கரெக்டாக இப்போ தான் உங்களுக்கு காதல் கதையில் நீங்கள் எழுதுனதெல்லாம் என்னென்னா லவ்வோட விஷயம் என்னங்கிறது இன்றைக்கி இருக்கிற பொண்ணு சாதாரணம் அப்படிங்கிறவங்களுக்கு அது அது கரெக்டாக வராது. பொண்ணுங்கிறது ஒரு வேற ஒருத்தவங்க, அவங்க தேவதை, அவங்க வந்து ஒரு அபூர்வ பிறவி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வர்ணனை அந்த கவிதை ஆட்டோமேட்டிக்காக வரும். பொண்ணு சாதாரணமாக நினைக்கிறவனுக்கு அந்த கவிதை வராது. அவங்களுடைய ஒரு அழகுத்தன்மையே பார்க்க தெரிஞ்சிருக்கணும், ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், அது அவனுக்கு தான் அது வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கணும். அது ஒரு கொண்டாட வேண்டிய விஷயமா இருக்கிறது தான் அவன் வந்து அவனோட கவிதையும் அவனோட படைப்புகள்லையும் வெளில வரும். ஏன்னா அந்த படத்தில் கண்டிப்பாக கல்பனா அந்த கார் வாங்கி கொடுக்கும்போது ஒரு தேவதை ஆகிறாள். ஈவன் ஆக்ஷன் கூட நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறவன் எல்லாமே பர்சனல் லைஃப்பில் அதை பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ஆளாக இருப்பான். அவனுடைய கோபம் எல்லாமே உள்ளே அடக்கி வரும். அதெல்லாம் கண்டிப்பாக ஆக்ஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். நிறைய வருஷங்கள் ஒரு இயக்குனர் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும் பொழுதுல ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கால் ஒன்று எடுக்கிறீங்க. அதுவும் இன்றைய தேதிக்கு நீடிப்பு பொறுத்தெல்லாம் நிறைய பேச்சு வந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஒன்று இதெல்லாம் என்னுடைய வலிமைகள், இதை நான் பராமரிக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம். மறுபக்கம் என்னுடைய ஸ்ட்ரெங்க்ஸ், என்னுடைய வலிமைகளாக நான் நினச்சது இன்றைக்கி பொருத்தமான வலிமைகளா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக முட்டிக்கிட்டே இருக்குது. இல்லை நான் புதுசாக ஸ்ட்ரெங்க்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணுமா, நான் பொருத்தமானவனா அப்படின்ற ஒரு கேள்வி புதுசாக வந்து அவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது, இருக்கிறவங்களுக்கு தான் வரப்போகுது இல்லையா? இந்த கேள்வியை நீங்கள் எப்படி அணுகுறீங்க? இது உண்டாக்கக்கூடிய பயங்களையும் மிரட்டல்களையும் நீங்கள் எப்படி கண்டுக்காமல் இருக்கீங்க? இல்லை, நம்ம பொதுவாக வந்து ஆடியன்ஸ் என்ன பிடிக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது நமக்கு என்ன மாதிரி படங்கள் பிடிக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாடர்னாக பண்ணணும். ஆனால் நம்ம மெத்தடை மாற்றும்போது அது தப்பாகும். உதாரணத்துக்கு வந்து இப்போது நான் வந்து கையில் எழுதுகிற பழக்கம் உண்டுவேன். ஸோ இப்போ எனக்கு கையில் எழுதுகிற பழக்கம் வந்து எனக்கும் ஸ்க்ரீன் டைமுக்கும் ஒரு கணக்கு நான் ப்ராக்டிஸ் ஆகிட்டேன். ஏன்னா நான் ரைட்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே எழுதும்போது தெரியும் ஒரு இவ்வளோ இது ஸ்க்ரீன் டைமில் எவ்வளோ வரும்ன்றது எனக்கு தெரியும். நான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஆளுங்க மாதிரி சார் டைப் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கணும், நான் டைப் கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் டைப் பண்ணி நான் டைப் அடிக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு பேஜ் 1 நிமிஷம் அப்படின்றாங்க. ஒரு பேஜ் 1 நிமிஷம் நான் பண்ணிவிட்டு ஒரு ஷெட்யூல் எடுத்துகிட்டு போகும்போது ஸ்ரீகர் சார் சொல்கிறாரு, அது இங்கிலீஷ் படத்துக்கு தாங்க ஒரு பேஜ் 1 நிமிஷங்கிறது. நம்ம ஊரில் நீங்கள் 2 பேஜ் டைப் பண்ணிங்கன்னா அது 3 நிமிஷம் கணக்கு. ஸோ இப்படின்னும் போது நான் எழுதின ஸ்ட்ரக்சரே மாறுது. ஸோ எனக்கு எழுதும்போது எனக்கு என் மைண்டுக்கும் பேப்பருக்கும் ஒரு கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி என்னோட அப்ரோச் நான் மாற்றும்போது அது மாறுது.
ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரீனில் என்ன மாடர்ன் இருக்கோ அதை நம்ம பண்ணணும். ஆனால் நம்மளோட அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை நம்ம மாற்றிக்காமல் இருந்தால் டேஸ்ட் மட்டும் அதே டேஸ்ட் வரணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரணும். ஆனால் அதை கொடுக்குற நம்ம மெத்தடு மட்டும் நமக்கு எப்படி பழகிச்சோ அப்படியே போனது நல்லது. சமீபத்தில் இவர் அனுராக் கஷ்யப் அவங்கள சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இன்னி வரைக்குமே கையில் தான் எழுதுவதாக சொன்னாங்க. நீங்கள் அதையும் பண்ணியிருக்கீங்க, இப்போ இப்படி கொஞ்சம் மாறி இருக்கீங்க அப்படின்னும் போது இதில் ஏதாவது எதாவது இழக்கிறீங்களா? நீங்கள் ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி அதில் டைப் அடிக்கும்போது எழுதுவதற்கு பதிலாக நீங்கள் சொன்னது ஒரு கணக்கில் ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. பட் மற்றபடி ஒரு கிரியேட்டிவாக டைப் பண்ணுறது பெரிய ப்ளஸ்ஸாக தான் படுது. அப்படியா? நான் வந்து பேசிக்கலாகவே அவங்க டயலாக் ரைட்டர்ஸ் பேசும்போது எழுதுறது தான் என்னோடய ப்ரொஃபஷனலே. அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். இப்போ 4 பேர் இருப்பாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன, அப்போ ரெக்கார்டர்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்துச்சு, பெரிய டேப்பு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பேசும்போது இப்படி எழுதிட்டே இருக்கணும். அது எனக்கு புரிஞ்சு இந்த ஷார்ட் ஹேண்டில் எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஷார்ட் ஹேண்ட் கிடையாது, கிறுக்கி அப்படியே எழுதுவாங்க. எனக்கு மட்டும் புரியும். அப்படியே நான் இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படியே எழுதி முடிச்சிட்ட பிறகு அவங்க மதியானம் லஞ்ச் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. தூங்கினோன்னா அதை எல்லாத்தையும் நான் எழுதணும் இப்போ. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நான் க்ளீனாக எழுதிட்ட பிறகு திருப்பி அதை படி, அண்ணன் என்ன சொன்னார் அதை படி, அவர் என்ன சொன்னார் அப்படியே படிப்பாங்க. ஓ இது இல்லையா, நான் வேறு ஒன்று சொன்னேன் அப்படின்னா, சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து நீதியும் நேர்மையும் சொல்ல சத்தியமும் தர்மம்னு சொன்னேன் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வார்த்தைகள் மாற்றி போட்டுரும். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடாக நமக்கு இருந்தது. ஸோ அதுலேருந்து நம்ம வந்தவொன்னே எனக்கு அந்த எழுதி எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது. சொல்கிறத எழுதி அதுக்கப்புறம் அதை திருப்பி எழுதுறது. இந்த மாதிரி நான் வந்து டைப் ரைட்டிங்னு வரும்போது எல்லோரும் பண்ணுறாங்களே, குயிக்காக பண்ணுறாங்களேன்ட்டு அந்த ஒரு இதில் தான் நான் கற்றுக்கணும்னு போனேன். ஆனால் நான் கற்றுக்க ஆரம்பித்தோன்னே அது ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. அது அதுலேயே ரைட்டிங் எப்படி நீங்கள் பெண்ணில் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி நம்ம மைண்டும் அந்த டிஸ்பிளேவும் கனெக்ட் ஆகுது. அதுவும் ஆகுது. அதாவது இன்வேரியபிளி நீங்கள் நிறைய வெற்றி கண்ட படங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் பொழுது சில பேர் ஐம் ஷுர் ஒரு 1-2 வெற்றிகள் சந்திச்சவங்ககிட்டே போயிட்டு அதே போலன்னு ஒன்று கேட்பாங்கல்ல. இப்போ உங்ககிட்ட வந்துட்டு சார் கத்தி மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வேற ஒரு நீங்கள் எடுத்த படத்தை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு அது மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்ற ரிக்வஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நிறையா. அதை நீங்கள் எப்படி ஒரு பெரிய லிமிட்டேஷனாக தலைவலியாக பார்க்குறீங்களா, இல்லை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2 டைப் ஆஃப் ஃபில்ம் தான். ஒன்று என்னோடது சொல்கிறேன் நான், என்னோடய படங்கள் வந்து ஒன்று எமோஷ்னலாக வந்து சின்சியரான விஷயம். ரமணா நான் சொன்னல முன்னாடி இந்த கீ ஒழிச்சு வைக்கிறது, அது ரமணாவில் வராது. ஆமாம், கஜினி மாதிரி படங்களில் வரும். கஜினி துப்பாக்கிலாம் அது வரும். கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸோட கேம் விளையாடுறது, அது எமோஷ்னலாக சின்சியர் அட்டெம்ப்ட் பண்ணணும். நம்ம வந்து ரமணா மாதிரி படம் பண்ணது. இப்போ நான் கத்தி பண்ணும்போது முடிச்சாச்சு, துப்பாக்கி முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன படம் பண்ணலாம் அப்படின்னா, எந்த மாதிரி சார் படம் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் சார், இது இப்படி பண்ண எப்படி உங்களுக்கு என்ன மாதிரின்னா, ஏதாவது நல்ல கதையாக ரமணா மாதிரி அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த பேட்டர்னில் ஒரு நல்ல டயலாக் வச்சு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டயலாக் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு எனக்கு. ரமணாவுக்கும் கத்திக்கும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஆமாம் நம்ம ரமணா மாதிரி ஒரு கதை பண்ணலாம். அன்றைக்கி அவருக்கு பண்ணோம், கேப்டனுக்கு பண்ணோம், இன்றைக்கி இவருக்கு வச்சு பண்ணாலும் இவரு நல்லா டைலாக் டெலிவரி பண்ணுவார், இவருக்கு பண்ணலான்னு சொல்லி அந்த பேட்டர்னில் பண்ணணும்னு நினச்சி பண்ணது தான் கத்தி. அதனால தான் நீளமான ஸ்பீச் எல்லாம் கூட கொடுப்பாங்க. ஆமாம், அதே மாதிரி. இப்போ நீங்கள் கத்தி அப்படின்னு சொல்கிறதுனால அதை பொறுத்து ஒரு விஷயம் பேசி நம்ம இந்த உரையாடலை நிறைவு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ், ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸசைஸ்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணலான்னு ஆசை. கத்தி படத்துலேருந்து அந்த காயின் ஃபைட் அப்படின்ற ஒரு பரவலாக பேசப்படுற ஒரு ஃபைட்டு, அதுக்கான நம்ம 2 பேரும் வேறு ஒரு லேபிள் வச்சுருக்கோம் அந்த ஃபைட்டுக்கு. அதை பொறுத்து பேசுவோம். அந்த ஃபைட்டுடைய அதை அப்படியே நடக்கிற விஷயங்கள் சொல்லும்போது அது அது எப்படிலாம் உருவாச்சு, அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ண சிந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பேசலாம்னு நினச்சேன். தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட் சீக்வன்சஸாகவே நான் அதை பார்க்குறேன். கலை வடிவமாகவும் சரி, அதுக்குள்ளே ஒரு கடத்த முடிகிற ஒரு எமோஷன்ஸ் வடிவமாகவும் சரி, அதனால தான் அதை தேர்ந்தெடுக்கலாம்னு நினச்சேன் நான். என் பார்வைக்கு ஒரு சின்ன பேய் படம் பார்த்து ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு அந்த ஒரு சண்டை காட்சி. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியிலேருந்து ஒயிட் ஷாட்லேருந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரி பேய் படத்துலலாம் வரக்கூடிய ஒரு ஷாட்டு தான் அது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து அது ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற மோமெண்ட்டாக நீங்கள் தோணக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிட்டே வாங்க. ஒரு பூத் பங்களா மாதிரி ஒன்று நம்ம காமிக்கிறோம். எடுத்த உடனே காமிச்சு முடிச்சுட்டு நடுராத்திரி தான் பேய் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி
கரெக்டாக இவர் அப்போ தான் கேட்பாரு, 1:30 மணிக்கு நீ என்ன இன்னும் முழிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அதுவும் ஏதோ நடுராத்திரி நடக்கிற ஒரு சம்பவம் போல தான் தெரியும். அங்கேருந்து மக்கள் வெளியே வர ஆரம்பிப்பாங்க, இவர் ஜன்னல் வழியாக அதை பார்ப்பாரு. அங்கேருந்து ஒரு ஜார்ஜ் வில்லியம்ஸோட சினிமாட்டோகிராஃபி இல்லையா, அவர் வந்து திடீர்னு ரொம்ப மேலேருந்து ஒரு லைட்லேருந்து ஒரு ஏரியல் ஷாட் வேறு ஒன்று இருக்கும், கீழே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஃப்ரெண்டுக்கிட்ட இவர் சொல்கிறாரு, ஹே இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்று பண்ணலாம், காயின்ஸை வச்சு நம்ம ஒரு வேலை ஒன்று பண்ணலான்னு. முதல்ல இந்த காயின்ஸுக்கான ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு சண்டையில் சேர்த்த ஒரு ஐடியா, பியூட்டிஃபுல் ஐடியா. அதற்கான ஐடியா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, பொதுவாக வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஹீரோ வந்து ஒரு 50 பேரோட அடிக்கணும். ஸோ அவர் வந்து கேட்பார், ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் அடித்தா 10 பேர் அனுப்பினா என்னடா பண்ணுவான் அப்படின்னா, 10 பேர் அடிச்சிடுவான் சார். 20 பேர் அனுப்பிச்சா அவங்களே அனுப்பிச்சிடுவான். 40 பேர் அனுப்பிச்சா 30 பேர் அனுப்பிச்சா என்ன இல்லை கஷ்டம் அப்படின்னு. 40 பேர் அனுப்பிச்சா அவனால் சமாளிக்க முடியாது, 50 பேர் அனுப்புகிறேன் அவ்வளோ பெரிய ஆட்ரு அப்படின்ற மாதிரி ஒரு லீடு கொடுத்து அனுப்புவார். இப்போ ஹீரோ வந்து ஒரு 50 பேர் அடிக்கிறதுக்கு எப்படி பாசிபிள்? இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்பான், 50 பேர் இப்போ ஹீரோ அடிக்க போகிறாரு, அதை நாங்கள் நம்பணுமா எப்பட்றா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்பர் சொல்ல மாட்டான். நீங்கள் நம்பர் சொல்லாமல் எத்தனை பேர் அடித்தாலும் பார்ப்பாங்க ஆடியன்ஸ். நீங்கள் நம்பர் சொல்லிட்டீங்க, 50 பேர் ஒரு ஆள் ப்ரூஸ்லி கூட அடிக்க முடியாதுடா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ அங்கே ஒரு டெக்னிக் தான் தேவைப்படுது. ஸோ இதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நான், மாஸ்டரு, டிஓபி, அனிருத் எல்லாருமே உட்காந்து இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேய் படம் மாதிரி, ஒரு கோஸ்ட் ஃபைட்டு மாதிரி இருக்கணும்னு தான் முடிவு பண்ணோம். ஸோ இந்த ஃபைட்டு வந்து ஒரு பேய் படம் மாதிரி இருக்கணும். அதேமாதிரி இது வந்து இதில் வந்து ஒரு எமோஷனல் இருக்குது. காயின் அந்த நேரத்தில் ஒரு தூக்கி போடுறதுக்கு அவ்வளோ காயின் எங்கே கிடச்சிச்சு. பாக்கெட்லேருந்து ஒரு கொஞ்சம் சில்லறை எடுத்து போடலாம், திடீர்னு அவ்வளோ சில்லறை எப்படி ஒருத்தனுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு நாங்கள் லீடே கொடுத்துட்டோம். ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த கேஸ் நடத்துறதுக்காக எல்லா ஊர்லேருந்தும் சம்பாரித்து பணம் அனுப்புகிறாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவருக்கு செக்காக கொடுக்குறாங்க. மிச்சதெல்லாம் காயினாகவே அவங்க உழைப்பாகவே கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த விவசாயிங்க போகிற அந்த துண்டுக்குள்ளே வச்சு நாட்டு கட்டி அவர் கையில் கொடுப்பாங்க. நான் அவர்கிட்ட விஜய் சார்கிட்ட சொல்லும்போது, சார் அது வந்து நீங்கள் ஒரு கூனி குறுகணும், ஒரு அவமானமாக ஃபீல் ஆகணும். அது வந்து இவ்வளோ வெயிட்டு கிடையாது, அந்த வெயிட்டை உங்களால் தொடவே முடியல, ஏன்னா அவ்வளோ பேரோட பாசத்தை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு நீங்கள் தள்ளாடணும், உங்கள் அந்த ஷிவரிங் இருக்கணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அங்கே விதைச்சி வச்சுட்டோம் அந்த காயினை. ஸோ இது பின்னாடி இந்த விதைக்கான காரணம் இந்த ஃபைட்டுனால தான் நீங்கள் பின்னாடி போய் தான் அதை விதைச்சிருக்கீங்க. ஆமாம், இந்த ஃபைட்டு முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்கிரிப்டில் இதை உள்ளே வைக்கணும்னு சொல்லி முன்னாடியே வச்சது. இது அதுவும் பர்டிகுலர் அந்த டவல் அந்த விவசாயிங்க கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த நீங்களே அதில் ஒரு விவசாயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பண்ணி அந்த இப்போ அதை முடிவு பண்ணோன்னே இதுக்கு லைட்டிங்க்கெலாம் அவர் பண்ணார் ஜார்ஜ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய ஷேடை மட்டும் வரும், சவுண்டு டிசைன் பண்ணணும். ஏன்னா உள்ளே வருவானுங்க, டே யாருன்னு பாடுறா அப்படின்னு எல்லாம் உள்ளே வருவானுங்க, அந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு உள்ளே வந்தோடனே அந்த கேட்டு மட்டும் போட்டுற அந்த சவுண்டு மட்டும் வரும். அப்படி மூணுன்னா கடக்குன்னு அந்த லாக் பண்ணுற சவுண்டு மட்டும் அப்படியே பெருசாக தெரியும். அதுக்கு அதேமாதிரி நீங்கள் பார்த்தோன்னா அந்த ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா அவனுங்க எல்லாமே இப்படி ஏறி குதிச்சு வருவாங்க. அது ஒரு பேய் படம் மாதிரி இருக்கும், ஜோம்பி மாதிரி வந்து அந்த ஃபுல் வாலில் மேலே இருந்து குதிச்சு குதிச்சுன்னு வருவாங்க. அது கரெக்டாக ஒரு பேய் பட அப்ரோச் தான் காரணம். அதேமாதிரி அந்த படத்திலே கூட சொல்லுவாங்க, நான் பேய் மாதிரி கடைசியாக அந்த பிணங்கள் மேலெல்லாம் ஏறி உட்காந்து அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அந்த அப்ரோச்சு. அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே அனிருத்தோட அந்த மாஸ் மியூசிக் டெவலப்பு. ஸோ எல்லாமே இப்படி அடித்து அப்படி அவர் போகிறது, லைட்டு ஆன் ஆகி ஆஃப் ஆகணும். இது ஸ்லோ மோஷனில் நம்ம எடுக்கும்போது லைவாக அப்படி எடுப்போம், ஸ்லோ மோஷனில் என்ன வருதுங்கிறத மானிட்டரில் நம்ம டிசைன் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பெரிய ஒரு ரிஹர்சல் பண்ணி தான் அதை முடிப்போம். ஆல்மோஸ்ட் அவர் இது முனீஸ்வர பகவான் மாதிரி கடவுள் மாதிரி மேலே இப்படி ஒன்று வச்சுக்கிட்டு அவர் சில்வெட் மட்டும் தனியாக அப்படி நடந்து போய்கிட்டு அப்படி வரும், திடீர்னு இப்படி அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆவார். அப்படி பார்ப்பாங்க, பார்த்தோன்னே அப்படி இருட்டாயிடும். ஸோ இப்படி டிசைன் பண்ணி ஜார்ஜோட ரோல் அதில் பயங்கரமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷூட் பண்ண ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு. இருட்டில் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் ரொம்ப மினிமல் லைட்டிங் தான் இருக்கிற மாதிரி. கரெக்ட். அது திருப்பி பாருங்க, இதுக்கு வந்து ஒரு ஆள் 200 பேர் வேலை செய்யணும். இப்போ இவர் கம்யூனிகேட் பண்ணணும் வாக்கியில், இவர் தூக்கி போடுற சவுண்டுக்கும் டிஓபி வந்து வாக்கியில் வந்து லைட்ஸ் ஆன் அப்படின்னு லைட்ஸ் ஆஃப் அப்படின்னும் போது கணக்கு நீங்கள் லைட் ஆஃப் அந்த டைமுக்கு ஆஃப் ஆகணும், லைட்ஸ் ஆனும் போது அந்த டைமுக்கு ஆன் ஆகும்போது வரணும். இது வந்து இவ்வளோ பெரிய ரிஹர்சல். படத்தில் சத்யன் பண்ண வேலையை இவங்க எல்லாரும் இங்கே பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளோ பேர் இது எல்லாரோட டைமிங்கும் சேர்ந்து, லைட்டிங், மியூசிக்கு, ஆர்டிஸ்டோட டைமிங்
எல்லாமே சேர்ந்து வந்தது தான் அந்த கைண்ட் ஃபைட். அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் ஒரு நகைச்சுவை கூட சேர்க்க முயற்சி இல்லை, நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இதுக்குள்ளே ஒரு நகைச்சுவை. பின்னாடியிலேருந்து ஒருத்தம் அந்த ரவுடி பின்னாடியிலேருந்து பார்ப்போம், இவர் மட்டும் தலையை இப்படி ஒரு மாதிரி எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு சின்ன ஷாட்டு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கையில் தான் காயின் இருக்கு, எதுக்கு வேஸ்ட் பண்ணோன்னு நெத்திலையும் வச்சிருவாரு. அதெல்லாம் ஒரு பேசிக் ஐடியாவை பண்ணிக்கிட்டு அது கம்ப்ளீட்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீம் தான் அது. பேசிக் ஐடியாவை வச்சுக்கிட்டு இதில் வந்து கேமராமேன், கேமரா அசிஸ்டன்ஸு, லைட் ஆஃபீஸர்ஸு அவ்வளோ பேரோட அந்த மொத்த யூனிட்டும் அலர்ட்டாக இருந்தால் தான் அந்த ஒவ்வொரு ஷாட்டும் நம்ம பாசிபிள் பண்ண முடியும். ரிப்பீட்டும் பண்ண முடியாது, ஒரே மாதிரி ரிப்பீட்டும் பண்ணக்கூடாது. அண்ட் மேபி கடைசியாக இதுலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாக அனியோடைய ஒரு ஒர்க் பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. அது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் ஹி டிட் இல்லையா, ஒரு இந்த மாஸ் ஜோனில் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு படம். இன்றைய தேதிக்கு மறுபடியும் அனியோட தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடியும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவருடைய ஒரு ஒர்க்கில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அழகுத்தன்மை என்ன இன்னி தேதிக்கு? வாட் யூ லைக் அபவுட் திஸ் ஒர்க்? என்னென்னா அந்த டைமில் வந்து சாங்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார், பிஜிஎம் நல்லா பண்ணார். இன்றைக்கி அவரோட வளர்ச்சி பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கே வந்து கொலவெறிலாம் இந்தியா வேர்ல்டு ஹிட்டு கொலவெறி. அந்த இதில் இருந்து இன்னமும் ரசிகர்கள் அப்படி இழுத்து வச்சு அந்த பல்ஸ் பிடிக்கிறது. ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன். இதில் ஒரு மாண்டேஜ் சாங் இருக்குது மதராசியில். ஸோ அந்த மாண்டேஜஸ்லாம் நாங்கள் ஷூட் பண்ணிவிட்டு அனிருத் பண்ண வேறு ஒரு சாங்கையே ப்ளே பண்ணி எடிட் பண்ணிவிட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் வேணும் அப்படின்னோம். ஸோ இப்போ லிப்பு தான் கிடையாது, ஃபைனலில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் எங்களுக்கு கம்போஸ் பண்ணி விவேக் எழுதிட்டார். விவேக் பாம்பேயில் இருக்கார். ஸோ எல்லோரும் வேறு இடத்துல இருந்து கம்யூனிகேட் பண்ணி அந்த சாங்கை முடிவு பண்ணிட்டோம். இப்போ ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி சாங்ஸ் டியூனும் அவ்வளோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. எடிட்டிங்கில் வந்து போட்டால் ஏற்கனவே நாங்கள் எடுத்த ஷாட்டுக்கு இதுக்கு மேட்ச் ஆகலை. ஸோ அந்த கொஞ்சம் டெம்போ ஹையில் இருக்குது. என்னடா இது, எனக்கு சாங்கு கொடுக்க மனசு வரல. நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி இவர் பண்ணார், இந்த சாங்கு ஷோர் ஹிட்டு சாங்கு, இது எப்படா நம்ம கொடுக்குறதுன்னு பார்த்தா எடிட்டு என்னால் மாற்ற முடியல. ஏன்னா அது நடுவில் எமோஷனெலாம் வரும். இவர் பண்ணதில் ஒரு பெப்பியாக இருக்குது, அந்த எமோஷனல் உட்காரல. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசினா, சரி நான் வேறு ஒன்று கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு சொன்னார். இனிமேல் எங்கள் ஏற்கனவே 2 வீக்ஸ் இதில் உழைச்சாச்சு, கிட்டவும் நெருங்கியாச்சு, பிஜிஎம்க்கு ஃபுல் படத்தை கொடுத்தாவும் இப்போ என்னடா பண்ணோம்னா அவர் காலையில் கம்போஸ் பண்ணி விவேக் கிட்ட அமிச்சார். விவேக் உடனே லிரிக்கானார். அன்றைக்கி மதியானமே ஆஃப்டர்நூன் ரெக்கார்ட் பண்ணி அதுதான் தங்கப்பூவேன்றது அந்த ஆல்பத்திலே ரிப்பீட்டடாக எல்லோரும் கேட்குற சாங் அதுதான். ஸோ அதுதான் அவரோட மேஜிக். சில டைமில் வந்து சாங் லேட் ஆகுது அப்படின்வாங்க, ஆனால் அவரும் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறாரு. ஒரு 2-3 ஹவர்ஸில் அவ்வளோ பெரிய மேஜிக் பண்ணார். இன்றைக்கி எல்லாருமே வந்து அந்த சாங்கை நான் ரிப்பீட் மோடில் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவரோட தான். ஸோ இந்த டைம் பீரியடில் அனிருத்தோட ஒர்க்கிங் ஸ்டைலு, ஒர்க் பண்ணுற வேகம், அவருடைய ஷார்ப்னஸ்ஸு, இன்னும் சொல்லப்போனால் மாஸுக்கு போகிற ஒரு பிஜிஎம் எல்லாமே போய் கனெக்ட் ஆகுது. அவருக்கும் அந்த ஆடியன்ஸுக்கு நடுவில் ஏதோ ஒரு வேவ் லென்த்து பக்காவாக செட் ஆகிடுச்சின்னு தோணுது. அந்த வேவ் லெங்த் உங்களுக்கு மீண்டும் மற்றொரு வெற்றியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்த்தோடு நம்ம இந்த கான்வர்சேஷன் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி இந்த உரையாடலுக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ அண்ட் மதராசி டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.